ஒரு ஸ்திரீயானவள் தன்னுடைய கணவனிடத்தில் கொண்டிருந்த நேசத்தை மற்றொரு மனிதனிடத்தில் பகிர்ந்து கொள்வது போன்று சபையும் அதே காரியத்தை ஆவிக்குரிய வேசித்தனத்தை புரிந்துள்ளது. அந்த ஸ்திரீ கணவனோடு வாட தகுதியற்றவள். நீங்கள் அதை அறிவீர்கள். சபையானது தன்னுடைய ஐக்கிய உறவை உலகத்தோடு பகிர்ந்து கொள்ள துவங்கும் போது தேவன் எரிச்சலுள்ள ஒரு தேவனாயிருக்கிறார். அவர் இஸ்ரவேலை அந்த காரணத்திற்காகவே தள்ளிவிட்டார். எனவே அவருடைய குமாரனும் அதே விதமாக தள்ளிவிடுவார். அவளுக்குள் கரைதிரையற்றதா இருக்கிற ஒரு மணவாட்டியை அவர் பெற்றுக் கொள்ளப் போகிறார். ஆமென். அவருடைய சொந்த ரத்தத்தினால் அவள் முழுமையாய் கழுவப்பட்டிருக்கிறாள். அது உண்மை. ஆகையால் நாம் எங்கே நிற்கிறோம் என்பதை நாம் பார்ப்போம். கல்யாணம் வருவதற்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. இப்பொழுது அவள் ஆவிக்குரிய வசித்தனம் செய்கிறதையும் உலகத்தோடு புறம்பே செல்வதையும் ஏதோ ஒரு காரியத்தை கூறி வித்தியாசமான ஏதோ ஒன்றாக வாழ்வதையும் நாம் கண்டறிகிறோம். அது ஒருபோதும் கிரியை செய்யாது. எஸ்தர் செய்ததை போன்று சபையானது செய்ய வேண்டியதாய் உள்ளது. எஸ்தரோ உலகத்தின் அலங்கரிப்பை புறக்கணித்தாள். நாம் அதை சிறு புஸ்தகமாகிய எஸ்தரில் அறிந்துள்ளோம். அந்த மொர்தெகாய் எப்படியாய் அவருடைய சிறிய தகப்பனுக்கு ஒரு குமாரத்தி இருந்தாள். அது மேதினிய பெர்சியர்களின் ஆளுகையின் காலமாய் இருந்தது. அது அங்கே ஒரு மிக அழகான மாதிரியாய் இருக்கிறது. அந்த நாளில் உலகத்தில் இருந்த மகத்தான ராஜாக்களில் ஒருவனான அந்த ராஜா அவன் ஒரு பெரிய விருந்து பண்ணி இருந்தான். அப்பொழுது அவன் ராணியை தன் அருகில் வந்து அமரும்படி அழைத்தான். ஆனால் அவளோ அதை செய்ய மனதில்லாதிருந்தாள். எனவே அவள் அதை செய்ய மறுத்து விட்டாள். ஆகவே அப்பொழுது அவன் என்ன செய்தான்? தன்னுடைய சொந்த மனைவி வர மறுத்துவிட்டபடியால் என்ன செய்வதென்றே தெரியாமல் அவன் மிகவும் அவமானம் அடைந்தான். அந்த முழு சம்பவமே இன்றைக்கு கிறிஸ்துவுக்கு மாதிரியாக உள்ளது என்று நான் கருதுகிறேன். கிறிஸ்துவோ நம்மை அவரோடு கூட உன்னதங்களிலே உட்காரும்படி அழைத்திருக்கிறார். நாமோ அதை குறித்து வெட்கமடைகிறோம். அநேக ஜனங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார்கள் என்று அவர்கள் கூற வெட்கப்படுகின்றனர். பெந்தேகோஸ்தே ஜனங்களே, அது உண்மை. அவர்கள் அதை கூற வெட்கப்படுகின்றனர். நாம் அவரை குறித்து வெட்கப்படுகின்றோம். ஆகையால் அந்த ராணியோ வர மனதில்லாதிருந்தாள். அவள் வர மறுத்து விட்டாள். அது அவனை அவமானப்படுத்தி விட்டது. அவனுடைய முகமோ சிவந்து போய்விட்டது. எல்லோருமே அதை கவனித்தனர். இயேசுவானவர் நம்மை ஒரு பணிக்காக அழைக்கும் போது, ஐக்கியத்திற்காகவும் சகோதரத்துவத்திற்காகவும் பெந்தேகோஸ்தே அசைவின் பேரில் அழைக்கும் போது, நாமோ மற்றவருக்காக வளைந்து கொடுக்காத அளவிற்கு நாம் சிறு குழுக்களில் மிக இறுக்கமாக இணைந்து ஸ்தாபனமாக்கிக் கொண்டுள்ள போது அவருடைய முகமானது கூட சற்று சிவந்து போய் இருக்காதா என்று நான் வியப்புறுகிறேன். நாமோ மிகவும் உலக பிரகாரமான மற்றும் அதுபோன்ற காரியங்களை அதிகமாக பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நாம் பெந்தேகோஸ்தே என்னும் பெயரை குறித்து வெட்கமடைந்து கொண்டிருக்கிறோம். சில ஜனங்களோ அதை கூறுவதற்கு பயப்படுகின்றனர். மேலும் நல்லது, நான் அதை சேர்ந்தவன், நான் ஒரு கிறிஸ்தவன் ஆனால் என்று கூறுகிறார்கள். நான் ஒரு பெந்தேகோஸ்தே அனுபவத்தை பெற்றுள்ளேன் என்பதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிவிப்பதற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் அவருடைய பாகமாக இருக்கிறேன் என்று கூறுவதே எனக்கு எப்போதும் உண்டாயிருந்ததிலேயே மிக மகத்தான சாக்கியமாக உள்ளது. அப்பொழுது அவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை கேட்கும்படியாக சில அறிவுரை தகவல் கூறுவோரை வைத்திருந்தார் என்பதை நாம் இப்பொழுது கண்டறிகிறோம். அவர்களோ இது இவ்விதமே செல்லுமையானால் அப்பொழுது தேசத்தினூடாக உள்ள மற்ற பெண்மணிகளும் இந்த முதலில் இருந்த இந்த பெண்மணியின் மாதிரியே தெரிந்து கொள்வார்கள் என்று கூறினர். உண்மையாகவே அதுதான் இன்றைக்கு சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. நான் இந்த பெண்களில் சிலரை நோக்கி பார்க்கிறேன். நான் உங்களுடைய உணர்வுகளை புண்படுத்தவில்லை என்றே நான் நம்புகிறேன். அதே சமயத்தில் நான் புண்படுத்துகிறேன் என்றே நான் நம்புகிறேன். சரி, இங்குள்ள இந்த முதலில் கூறப்பட்டிருந்த பெண்மணியை போன்றே பெருந்தலையாக காட்சியளிக்கும்படியாய் தலைமுடியை வெட்டி கொண்டு அதே விதமாக இருக்க முயற்சித்தல். நான் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஒருபோதும் கண்டதே இல்லை. அன்று ஒரு நாள் நான் கடையில் என்னுடைய மனைவிக்காக காத்துக் கொண்டிருக்கையில் அங்கு ஒரு பெண்மணி வந்தாள். அப்பொழுது அந்த பெண்மணியினுடைய தலையோ அவ்வளவு பெரியதாக இருந்தது. அவள் தன்னுடைய கண்களுக்கு கீழே பச்சை வர்ணம் பூசியிருந்தாள். அப்பொழுது நானோ, விகார தோற்றத்தில் பீடி உண்டாக்கும் மனிதனே, திரும்பிப்போ, நான் நன்றாய் உள்ளேன் என்று கூறினேன். அது அச்சம் தருகிற காட்சியாய் இருந்தது. அது உங்களுக்கு பயமுண்டாக்கிவிடும். அது என்ன? அதுவே அந்த முதலில் இருந்த பெண்மணியின் நிலைமையாகும். அது அந்த முதலில் இருந்த பெண்மணியாயிருக்கிறது. அதுதான் இது. அவர்கள் அதன் மூலம் ஒரு மாதிரியை தெரிந்து கொள்கிறார்கள். இப்பொழுது நான் இதை கூறட்டும். நான் இதை வேடிக்கைக்காக கூறவில்லை, ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ளும்படியான ஓர் ஓமையில் கூறினேன். அதுவே வயோதிக கிறிஸ்தவர்களாகி நீங்கள் இந்த வாலிபர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறதாய் உள்ளது. முற்றிலும் உண்மை. நீங்கள் மாதிரிகளாக இருக்கும்படி கருதப்பட வேண்டும். பரிசுத்தாவியை பெற்றிருப்பதாக கூறுகிற பெந்தேகோஸ்தேக்களாகிய நீங்கள் மெத்தோடிஸ்டுகளுக்கு, பாப்டிஸ்டுகளுக்கு, பிரெஸ்பிட்டேரியன்களுக்கு மாதிரிகளாக இருக்க வேண்டும். அந்த முதலில் இருந்த பெண்மணியை போன்று அல்ல, ஆனால் நீங்களோ இயேசுவை போன்றிருக்க வேண்டும். இங்கே என்ன செய்ய வேண்டும் என்றும் எப்படி அதை செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறுகிறார். நாம் அவருடைய விதிமுறைகளையும் மாதிரிகளையும் பின்பற்ற வேண்டும். ஆனால் அந்த விதமாகவே நாம் அதை கண்டறிகிறோம். எஸ்தர் இல்லை. இந்த ராணியோ
அவள் அதற்கு செவி கொடுக்கவில்லை. அவள் வராமல் அவரை அவமானப்படுத்தி விட்டாள். அப்பொழுது இந்த தேசத்தின் முதல் பெண்மணி அந்த விதமான மாதிரியா இருந்தால் மற்ற எல்லா பெண்மணிகளும் அதையே செய்வார்கள். ஆகையால் ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியை அழைக்கும் போது அவளோ போய் ஆற்றில் குதி என்று கூறுவாளே என்று கூறினர். பார்த்தீர்களா? அவன் உண்மையாகவே அமெரிக்காவையே முன்னறிவித்தான். அவன் முன்னறிவிக்கவில்லையா? அவ்வாறு செய்கையில் அவரை குறித்து கொஞ்சம் ஞானமாயிருந்த ஒரு மனிதன் இருந்தான். எனவே அவன் வந்து ராஜாவோடு ஆலோசனை பண்ணினான் என்று இப்போது நாம் அதை கண்டறிகிறோம். எனவே அவன் செய்ய வேண்டிய காரியமோ அவளை வெளியேற்றுவதே ஆகும். உமக்கு ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்க தேசத்தினூடாக செய்தியை அனுப்பி அங்குள்ள எல்லா கன்னிகளையும் வாலிப கன்னிகைகளையும் அழைத்து வர வேண்டும் என்று கூறினான். அதுவோ ராஜாவுக்கு பிரியமாயிருந்தது. எனவே அவன் அரண்மனையில் பணிபுரியும் வழிமனை பணிப்பெண்கள் முதலானோரை அனுப்பினான். அவர்கள் போய் உலகத்திலேயே மிக மகத்தாய் அவன் ஆளுகை செய்த நாடுகளினூடாகவும் எல்லா ராஜ்யங்களினூடாகவும் இருந்த எல்லா ரூபவதியான வாலிப கன்னிகைகளை முடிந்த அளவு கொண்டு வரும்படி புறப்பட்டு சென்றனர். அப்பொழுது அவன் இதை செய்த போது அந்த செய்தி இந்த சிறு யூத பெண்ணை வந்தது. சரியா கூறினால் அவள் ஒரு விதமாக ஒதுக்கி தள்ளப்பட்டிருந்தாள். ஏனென்றால் நீங்கள் பாருங்கள், அவள் புறஜாதிகளைப் போல ஒரு பக்கமாக ஒதுக்கி தள்ளப்பட்டிருந்தாள். அவளுக்கு தகப்பனும் தாயும் இல்லாதிருந்தனர். மொர்தெகாய் என்னும் தன்னுடைய நெருங்கின உறவினன் அவளை வளர்த்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது அவள் அந்த தகுதி தேர்வுக்கு செல்ல வேண்டியதாயிருந்தது. ஆகையால் அப்பொழுது அவர்கள் என்ன செய்தனர் என்றால், அவர்கள் இந்த பெண் பிள்ளைகளை அநேக மாத சுத்திகரிப்பிற்காக கொண்டு செல்ல வேண்டியதாயிருந்தது. அப்பொழுது அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக செல்லும்படியாக இவர்களை வாசனை திரவியமிட செய்து எல்லா விதமான அலங்கரிப்புகளையும் செய்து இவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டியவர்களாயிருந்தனர். இப்பொழுது கிட்டத்தட்ட அந்த விதமாகவே உலகமானது இன்றைய சபையை ஆயத்தப்படுத்த விரும்புகிறது. உலகத்தோடு அதை அலங்கரிக்கிறது. உலகத்தின்படியான மாதிரியை பின்பற்றுதல், அதிகமான அகத்தினர்களை சேர்த்துக் கொள்ள முயற்சித்தல், அவர்களுடைய ஐக்கியத்தில் உள்ள எந்த காரியத்தையாவது எடுத்துக் கொள்ளுதல் போன்றவைகளை செய்கிறது. என்ன, அது ஒரு பரிதாபமான காரியமாயிருக்கிறது. ஒரு ஸ்தாபனம் மற்றொன்றை மிஞ்சிட முயற்சித்து ஓரங்கத்தினருக்காக எந்த காரியத்தையும் ஏற்று சமாளிக்கிறார்கள். நீங்கள் அவர்களை இந்த ஸ்தாபனத்தில் ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் அவர்கள் சுத்தமாக்கப்பட்டு தேவனுடைய ஆவியினால் மீண்டும் பிறக்கும் வரைக்கும் அவர்கள் கிறிஸ்துவின் ஐக்கியத்திற்குள் ஒருபோதும் வரவே மாட்டார்கள். அது உண்மை. அவர்கள் எங்குள்ள ஒரு புத்தகத்தின் மேல் தங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளலாம், ஆனால் அது கர்த்தராகிய இயேசுவின் ரத்தத்தினால் எழுதப்படுகிற வரையில் அங்கே மேலே ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் இருக்காது. எல்லா ஸ்திரீகளுமே தாங்கள் அழகாக காணும்படிக்கு அவர்கள் தங்களை அலங்கரித்து ஆயத்தம் செய்து கொண்டனர். ஓ, அவர்கள் உண்மையாகவே அந்த முதல் பெண்மணியை போல் இருக்கும்படியான ஏதோ ஒரு சாயலை தங்கள் மேல் பெற்றிருப்பதை என்னால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறது. அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரசன்னமாக போவதாயிருந்த காரணத்தால் அவர்கள் யாவருமே தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டனர். அதை குறித்த முழு காரியமுமே இன்றைக்கு நம்முடைய சபைகளோடு இருந்து கொண்டு வருகிற காரியமாகவே உள்ளது என்று கருதுகிறேன். அவர்கள் ராஜாவை சந்திக்க முடியும் என்று எண்ணி அவர்கள் தங்களை உலக பிரகாரமான கலை நிகழ்ச்சிகளை உடையவர்களாயும் அதில் உலக பிரகாரமான காரியங்களை வைத்துக் கொண்டு உலகத்தின் காரியங்களை நடப்பித்துக் கொண்டு உலகத்தில் நட்பு கொண்டு ஆயத்தப்பட முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவன் அதை குறித்து கவலை கொள்வதில்லை. அவர் அதை வெறுக்கிறார். ஆனால் நாமோ உலகத்தை போன்றே நடந்து கொள்ள விரும்புகிறோம். நான் கூறியிருக்கிற நம்முடைய சபைகளில் சில மதருந்து மறைகளை அனுமதிக்க சபையில் உள்ள உதவிக்காரர்கள் போன்றவர்களே அதில் அருந்துகிறார்கள். சில நேரங்களில் மேய்ப்பர்களே 4 அல்லது 5 முறை திருமணம் செய்துள்ளனர். அவர்களில் சிலர் சிகரெட்டுகளை புகைக்கின்றனர். மேலும் அவர்கள் அதை விட்டுவிடுவார்கள். அவர்கள் சரியாய்க் கொள்வார்கள் என்று கூறுகிறார்கள். ஓர் இரவில் ஒரு மதுபான மருந்து மறையில் இருப்பவனை அழைத்து வந்து அடுத்த இரவே அவனை பிரசங்கப்படத்தில் நிறுத்துகிறார்கள். அப்படிப்பட்ட எந்த காரியத்திலுமே நான் நம்பிக்கை கொள்வதில்லை. ஒரு மனிதன் நிரூபிக்கப்பட வேண்டும். அதுவே சரியானது. நிரூபிக்கப்பட வேண்டும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதாவது ஏராளமான சமயங்களில் நாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நான் விசுவாசம் கொண்டுள்ளேன். அநேக பாஷைகள் பேசுவதில் நான் விசுவாசம் கொண்டுள்ளேன். ஆனால் நாம் அதன் பேரில் மிக அதிக முக்கியத்துவத்தை வைத்துள்ளோம் என்றே நான் கருதுகிறேன். ஒரு மனிதன் அந்நிய பாஷையில் பேசலாம், ஒரு ஸ்திரீ அந்நிய பாஷையில் பேசலாம். ஆனால் அவனுடைய ஜீவியமும் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற அந்நிய பாஷையோடு ஒத்துப்போகவில்லை என்றால் அப்பொழுது அது தவறான அந்நிய பாஷையாகும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் உங்களை வேதாகமத்தில் உள்ளது போன்றுதான் செயல்பட செய்வார். அது கிறிஸ்துவின் பரிபூர்ண வளர்ச்சி அண்டைக்கே உங்களை கொண்டு வரும். அந்நிய பாஷைகள் பேசுகிற ஒரு நபரை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் அதிக எரிச்சலோடு சண்டையிட்டு அண்டை விட்டாரை குறித்து பேசுகிறார்கள் மற்றும் அது போன்ற எல்லா காரியங்களையுமே செய்கிறார்கள். அப்படி இருக்க நீங்கள் அதை பரிசுத்த ஆவி என்று ஏன் நடக்கிறீர்கள்? அது பரிசுத்த ஆவியா இருக்க முடியாது, இல்லையா? பரிசுத்த ஆவியோ சாந்தம், சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, நற்குணம், தயவு, பொறுமை, விசுவாசம் என்பதாய் உள்ளது. பரிசுத்த ஆவியோ ஜீவனுள்ள தேவனுடைய சபையில்
இனிமை, தாழ்மை, தன்னடக்கம், ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுதல், நீடிய பொறுமை ஆகிய ஆவியின் கனிகளையே தருகிறது. ஒரு சகோதரன் தவறாய் பேசியிருந்தால் அப்பொழுது அவனை அல்லது மற்றொருவனை அடிக்காதீர்கள். நீங்கள் அவன் பின்னே சென்று உங்களால் அவனை திருப்பிக் கொண்டு வர முடியுமா என்று பாருங்கள். பிரசங்கியார் அதை செய்வதற்காக காத்திருக்காதீர்கள். நீங்கள் யாராவது அதை செய்யுங்கள். பிரசங்கியார் அதை செய்ய முடியாமல் இருக்கலாம். உதவிக்காரர்களால் அதை செய்ய முடியாமல் இருக்கலாம். ஒவ்வொருவரும் இந்த கிறிஸ்துவின் சரத்தின் ஒரு அங்கத்தினராய் இருக்கிறீர்கள். எனவே ஒருவருக்காக ஒருவர் செல்ல வேண்டும். நாம் கிறிஸ்துவனுடைய ஆவியை நமக்குள்ளே உடையவர்களாய் இருப்போமேயானால் அவர் அந்த மகத்தான ஓமையை கற்பித்தார். அவர்கள் 99 விட்டுவிட்டு ஒன்றை தேடி பின் சென்றனர். அதைத்தான் நாம் செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆனால் நாமோ அவர்கள் போகட்டும் என்று கூறுகிறோம். நாம் அதை ஒருபோதும் செய்யவே கூடாது. நாம் சாந்தமுள்ளவர்களாய், மன்னிக்கிறவர்களாய், நீடிய பொறுமை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதுவே ஆவியின் கனியாய் உள்ளது. அவர்கள் தங்களை எல்லா விதத்திலும் அலங்கரித்து ஆயத்தப்படுத்தி ராஜாவுக்கு முன்பாக தங்களை காண்பிக்கும்படியாக அந்த இடங்களில் ஒன்றில் நிறுத்தினர் என்பதை நாம் கண்டறிகிறோம். என்னே, அவளோ அதற்கு மறுத்துவிட்டாள். அவள் அதை விரும்பவில்லை. அவள் இருந்த விதமாகவே செல்ல விரும்பினாள். ஆமேன். நாமோ இன்றைக்கு உலகத்தை போல் நடந்து கொள்ள விரும்புகிற சபைகளையே பெற்றுள்ளோம். ஏனென்றால் நாம் பெரிதாகிவிட்டோம். தேவனோ ஒரு சமயம் அது சிறிதாக இருந்த போது அவர்கள் அவரை செவித்தனர். ஆனால் அது பெருகிவிட்ட போதோ அவர்கள் அவரை மறந்து விட்டனர் என்று கூறினார். அது உண்மை. நாம் இங்கு எங்கோ உள்ள தெருசந்தில் கீழே கிடந்த தகரத்தட்டினை எடுத்து முரசாக வைத்துக் கொண்டு நம்முடைய கரங்களில் அதை தட்டிக் கொண்டும் பழைய நரம்பிசை கருவி வாத்தியத்தை இசைத்துக் கொண்டும் ஒரு தெருக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்தோம். அப்பொழுதோ நீங்கள் தாழ்மையாக இருந்தீர்கள். ஆனால் நாம் 30 அல்லது 40 மில்லியன் டாலர் பெருமானம் உள்ள கட்டடங்களையும் அதுபோன்ற காரியங்களையும் பெற்றுக் கொண்ட போது நாம் அதன் பின்னர் மிகுந்த கர்வம் அடைந்து நாம் அதை குறித்தே மறந்து போய் உலகத்தோடு மெருகற்றிக் கொள்ளுகிறோம். அது உண்மை. அங்கு ஒரு நாள் நான் ஒரு இடத்தில் இருந்தேன். அங்கு இருந்த புனிதத்தன்மை என்ற ஸ்தாபன சகோதரனுக்கு ஒரு கூட்ட ஜனங்கள் பணிபுரிந்து கொண்டிருந்தனர். அங்கே இருந்த ஒவ்வொரு ஸ்திரீயும் காப்பி பருகும் இடைவேளை நேரத்தில் காப்பி பருக வரும்போது அவர்கள் ஒவ்வொருவரும் குட்டையான தலைமுடியை வெட்டிக் கொண்டிருந்தவர்களாயும் உதட்டு சாயம் பூசிக்கொண்டிருந்தவர்களாமே காணப்பட்டனர். இப்போது நீங்களோ சகோதரன் பிரணாமே அதை கூறுவது உடைய வேலை இல்லை என்று கூறலாம். அதை கூற எனக்கு உரிமை உண்டு. வேதம் அதை கூறுகிறது. அது உண்மை. ஏராளமான பெந்தேகோஸ்து ஸ்திரீகள் ஒரு புருஷனுடையதாய் காணப்படுகிற உடைகளை உடுத்திக் கொள்கிறார்கள். அதுவோ தேவனுடைய பார்வையில் அருவருப்பாய் உள்ளது என்று அவர் கூறியுள்ளார். அது உண்மை. நீங்கள் அந்த விதமாக இருந்து கொண்டு எப்படி பரலோகம் செல்ல எதிர்பார்க்க முடியும்? பரிசுத்த ஆவியானது அங்கு இருக்கவில்லை என்பதையே அது காண்பிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அங்கு இருந்திருப்பாரையானால் அப்பொழுது அவர் கடிந்து கொண்டிருந்திருப்பார். உண்மை. நீங்கள் சத்தமிடலாம், அந்நிய பாஷையில் பேசலாம், மேலும் கீழே ஓடலாம், ஆவியில் நடனமாடலாம். நான் இந்துக்கள், இந்தியர்களின் மற்றவர்கள் அதை செய்வதை கண்டிருக்கிறேன். உங்களை ஜீவிக்கிற தேவபக்தியுள்ள ஜனங்களாக ஆக்குவதற்கு பரிசுத்த ஆவியின் வல்லமையும் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறதை ஆதரிக்கக்கூடிய ஒரு ஜீவியமும் இருந்தால் ஒழிய அது ஒரு காரியத்தையும் பொருட்படுத்துகிறது இல்லை. அவ்வாறு இருப்பதே கிறிஸ்துவின் மனவாட்டியாய் உள்ளது. எஸ்தர் ஒரு மனவாட்டியாய் மாறுவதற்கு இருந்தாள். ஆயினும் அவள் உலகத்தின் எந்த அலங்கரிப்பையும் விரும்பவில்லை. அவள் இருந்த பிரகாரமாகவே ராஜாவுக்கு முன்பாக செல்ல விரும்பினாள். அவள் பெந்தேகோஸ்தே ஸ்திரீகள் இருக்க வேண்டிய பிரகாரமாக ஒரு சாந்தமுள்ள தாழ்மையான ஆவியினால் தன்னை அலங்கரித்துக் கொண்டாள். இவர்கள் எல்லோருமே மனம் போன போக்கில் மயக்கும் விதத்தில் தங்களுடைய விறுவிறுப்பான ஆடலிசை வகையிலான புதிய அலங்காரத்தோடு முதன்மையான பெண்களாய் ராஜாவிற்கு முன் வந்தபோது அவனோ அவர்களை பார்த்துவிட்டு அவர்களை மறுமனையாட்டிகளோடு ஒரு அறையில் அடைத்து வைத்தான். ஆனால் இந்த எஸ்தர் அவனுடைய பார்வையில் தோன்றினவுடனே அவன் அந்த இனிமையான தாழ்மையான சாந்தமான ஆவியின் கனநேர காட்சியை கண்ட மாத்திரத்தில் அவன் அதற்குரியவள் அவள்தான். எனவே போய் அந்த கிரீடத்தை கொண்டு வந்து அதை அவளுடைய தலையில் சூடுங்கள் என்றான். அந்த விதமாகத்தான் அது இருந்தது. அந்த விதமான ஒரு ஆவியினால் அவர்கள் தங்களை அலங்கரித்துக் கொள்வார்களாக. ஸ்திரீகள் மட்டுமின்றி ஆண்களும் கூட தங்களை அந்த விதமான ஒரு ஆவியினால் அலங்கரித்துக் கொள்வார்களாக. அப்பொழுதே நீங்கள் இனிமையான போற்றி பாராட்டும் வகையில் மனவாட்டியாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். எஸ்தர் தன்னுடைய இருதயத்தை சுத்தப்படுத்தி இருந்தாள். நாமோ அதிகப்படியாக இந்த வெளிப்புற தோற்றத்திற்கு அதிகமான சுருக்கங்களை அகற்ற வேண்டும், இதை அதிகம் சரிபடுத்த வேண்டும், அதை சரிபடுத்த வேண்டும் என்று அக்கறை கொண்டு கவனித்துக் கொள்கிறோம். இங்கே அண்மையில் டென்னசி என்ற இடத்தில் உள்ள ஒரு பொருட்காட்சி சாலையில் நின்றேன். அப்பொழுது நான் ஒரு சிறு இடத்தை கடந்து சென்றேன். அங்கே ஒரு மானிட சரீரத்தின் கூறுபாடுகள் காட்டப்பட்டிருந்தன. அதில் 150 பவுண்டுகள் எடை கொண்ட ஒரு மனித சரீரத்தில் 84 சென்டுகள் மதிப்பு கொண்ட ரசாயன பொருட்கள் உள்ளன என்று கூறப்பட்டிருந்தது. இப்பொழுது நீங்கள் குறிப்பிடத்தக்க யாராயிருந்தாலும் நீங்கள் 84 சென்டுகளா இருக்கவில்லையா? சில ஸ்திரீகள், பெந்தேகோஸ்தே ஸ்திரீகள் $500 பெருமானமுள்ள விலையுயர்ந்த மென்மையான முடியினால் உண்டாக்கப்பட்ட மேற்சட்டை அணிந்து கொண்டு தங்களுடைய தலையை உயர்த்தி மேட்டுமையா நடக்கிறார்கள். ஆனால்
மழை பெய்தால் அதுவும் நனைந்து போகுமே. அவர்களிடத்திலும் கூட இருக்கின்ற ரசாயன பொருட்கள் வெறும் 84 சென்ட்டுகளா இருக்கவில்லையா? அது உண்மையே. அதுதான் உண்மையே என்று ஒரு வேடிக்கை கூற்றல்ல, அதுதான் மெய். 84 சென்ட்டுகள் கிட்டத்தட்ட ஒரு கோழி குன்றுக்கு சுண்ணாம்பு அடிக்க மட்டுமே போதுமானதாக இருக்கிறது. அவ்வளவு குறைந்த அளவு சுண்ணாம்பு முதலியவே உள்ளன. எனவே 84 சென்ட்டுகள். அந்த மிக மோசமான இறுதி முடிவினை நீங்கள் கவனித்து பாருங்கள். நீங்கள் ஓர் உணவகத்திற்கு சென்று அங்கு நீங்கள் வாங்குகிற ஒரு பாத்திர சூப் ஆகாரத்தில் ஒரு சிலந்தி பூச்சி கிடந்தால் அப்பொழுது நீங்கள் அந்த உணவு சாலையின் மீது வழக்கு தொடர்வீர்களே. ஆனால் நீங்களோ பிசாசு வலுக்கட்டாயமாக நுழைந்து கிரியை செய்கிற அசுத்தமான தொலைக்காட்சிகள், நிகழ்ச்சிகள் மற்றும் சீட்டாட்ட காரியங்கள் போன்றவற்றை செய்ய துணிகரமாய் அனுமதித்து அதனை எதிர்க்காமல் ஏற்றுக்கொள்கிறீர்கள். எனவே அவர் உங்களை அசுத்தமான ஆடைகளை அணிகி செய்கிறார். இந்த ஸ்திரீகளோ தங்களுடைய சரீர உடைகளை அணிந்து கொண்டு அப்படியே வீதியில் நடந்து செல்கிறார்கள். நான் அதை வேடிக்கைக்காக கூறிக்கொண்டிருக்கவில்லை என்பதை என் சகோதரியை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் என்னை தவறாக புரிந்து கொள்கிறீர்கள். கவனியுங்கள், நான் அதை கூறிக்கொண்டே இருக்கிறேன். நீங்கள் அந்த விதமாகவே நடந்து கொண்டால் அப்பொழுது நீங்கள் நியாயத்தீர்ப்பின் நாளிலே ஒரு விபச்சாரி என்று எண்ணப்படுவீர்கள். உண்மையே. இயேசு ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று கூறினார். அந்த பாவியானவன் விபச்சாரம் செய்ததற்காக பதில் கூற வேண்டும். அதற்கு காரணம் யார்? நீங்களே. அதற்கு காரணமாயிருந்தது யார்? நீங்கள் தானே. அது உண்மை. நீங்கள் உலக பிரகாரமாக இருக்கும்படியாக உலகத்தாரை போன்று உடுத்திக்கொண்டு புருஷர்களுக்கு முன்பாக காணப்படும்படிக்கு நீங்கள் உங்களை இங்கு வெளியே காண்பிக்கிறீர்கள். நான் அதை ஒரு சமயம் கண்டத்தில் உள்ள லூயிவில்லில் இருக்கும் ஒரு ஸ்திரீயிடம் கூறினேன். அப்பொழுது அவளோ, நல்லது திரு பிரணாம் அவர்களே, இங்கே கவனியுங்கள், நான் இப்பொழுது உங்களை சரியாக புரிந்து கொள்ள செய்வேன் என்றாள். அதற்கு நானோ, சரி, அப்படியாமணி என்று கூறினேன். அப்பொழுது அவள், அவர்களோ அந்த விதமான உடைகளை மாத்திரமே தயாரிக்கிறார்கள் என்றாள். அதற்கு நானோ, அவர்கள் தையல் எந்திரங்களையும் தயாரிக்கிறார்கள் மற்றும் துணிகளையும் விற்கிறார்களே என்றேன். அது நீங்கள் விரும்புகிறதற்கு காரணமாய் உள்ளது. அப்படியானால் உங்களில் ஏதோ காரியம் தவறாய் உள்ளது. அது முற்றிலும் உண்மையே. அது ஒரு நாகரிகமாக இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் அதை செய்கிறதில்லை. நீங்கள் இன்றியமையாத காரணத்தால் அதை செய்கிறதில்லை. நீங்கள் அதை செய்ய விரும்புகிற காரணத்தினாலே அதை செய்கிறீர்கள். நீங்கள் விரும்புகிற காரணத்தாலே புகைக்கிறீர்கள். நீங்கள் அதை செய்ய வேண்டியதில்லையே. மோட்டார் வாகனத்தில் செல்லும் ஒவ்வொருவரும் தங்களுடைய விரல்களுக்கிடையே சிகரெட்டுகளை வைத்துக் கொண்டு செல்வதை நீங்கள் காண்பது போன்று ஸ்திரீகளும் வீதியில் எவ்வாறு நடந்து செல்வதை கண்டதே நான் கண்டதிலேயே மிகவும் அற்பமான, அறிவற்ற, மடத்தனமான செயல் என்று நான் கருதுகிறேன். அதுபோல் அவமானமாயிருக்கிறது. மருத்துவர்களும் மருத்துவ விஞ்ஞானமும் அது முழுமையான புற்றுநோய் மற்றுமுள்ள காரியங்களை கூறுகிற போதும் அவ்வாறு இருப்பதே நாம் இந்த தேசத்தில் பெற்றுள்ள மிகப்பெரிய அசுத்தமான தொடர் பத்திரிகையில் வெளியிடுவோரின் செயல்முறையான செய்தியாய் உள்ளது. அவர்கள் எல்லா நேரத்திலும் அவைகளை உறிஞ்சி புகையை உள்ளிழுத்துக் கொள்ளுகிறார்கள். ஒரு ஸ்திரீயை பாருங்கள். ஒரு கிறிஸ்தவளாய் எண்ணப்பட வேண்டியவள் அங்கே கடற்கரையின் மேல் கலப்பு குளியலில் ஒரு குளியல் ஆடையோடு நீட்டி படுத்து கிடக்கிறாள். எனக்கு 2 பெண் பிள்ளைகள் உண்டு. அவர்கள் அதை செய்ய மாட்டார்கள் என்று நான் கூறவில்லை. அவர்கள் ஒரு சூரிய வெப்பத்தில் சருமத்திற்காக தேக நீராடல் முறையை செய்து கொண்டிருப்பதாக கூறுகிறார்கள். நான் மட்டும் உயிரோடு இருந்து கொண்டிருந்தால் அப்பொழுது என் பிள்ளைகள் அவ்வாறு செய்தால் அவர்கள் சருமத்தை பதம் பார்க்கும் ஒரு மகனையே கண்டுணர்ந்து கொள்வார்கள். அது இந்த மகனாய்த்தான் இருக்கும். புரிகிறதா? அது கிட்டத்தட்ட அந்த அளவு இடமுள்ள ஒரு பிரமனை கொண்ட திரு பிரணாம் என்ற மகனாயிருக்கும். அது தவறு என்றே நான் நம்புகிறேன். அதன் பின்னர் நாமோ நம்மை நாம் ஒரு பெந்தேகோஸ்தே சபையங்கத்தினர் என்று அழைத்துக் கொள்கிறோம். உங்களுக்கு அவமானமாயிற்று. உண்மை. பெந்தேகோஸ்தே சபைக்கு அடிநிலை கிடங்கிலிருந்து அடித்தளம் மற்றும் மேல் மாடி தளத்தினூடாக ஒரு சுத்திகரிப்பு முன்பகுதியிலிருந்து பின்பாகம் வரைக்கும் தேவையாயிருக்கிறது. அது உண்மை. அதே சமயத்தில் அவை எல்லாவற்றிலும் மிக சிறந்ததை நாம் பெற்றுள்ளோம். ஜோனாபார் காலத்தில் இருந்த புரட்சியை போன்று பிரான்சுக்கு ஒரு புரட்சியாளர் தேவைப்பட்டது. அதன் பின்னர் அவர்கள் புரட்சி செய்து கொண்டிருந்த சில காரியங்களை குறித்த ஒழுங்கை ஏற்பாடு செய்ய அவர்களுக்கு ஒரு எதிர் புரட்சியாளர் தேவைப்பட்டது. பெந்தேகோஸ்தே சபைக்கு ஒரு புரட்சியாளர் தேவைப்படுகிறது. உண்மையே நிச்சயமாகவே தேவைப்படுகிறது. தவறான காரியங்களுக்கு எதிராக புரட்சி மற்றும் சரியான காரியங்களை ஏற்றுக்கொள்ள புதிதான பரிசுத்த ஆவியின் அபிஷேகமே தேவையாயிருக்கிறது. ஆமென். ஒரு சபை தன்னை ஆயத்தம் செய்து கொள்ளவே. நினைவிருக்கட்டும், அது ஒருபோதும் இவ்வாறு இருக்காது. அதாவது நீங்கள் நல்லது, இப்பொழுது நான் அதை சேர்ந்தவன், நான் அசம்பிளி சென்ற சபையை சேர்ந்தவன், நான் ஃபோர் ஸ்கொயர் அல்லது சர்ச் ஆஃப் காட் அல்லது இயேசுவின் நாம சபையை சேர்ந்தவன் என்றோ அல்லது மற்றெந்த ஸ்தாபன சபைகளை சேர்ந்தவன் என்றோ கூற முடியாது. நீங்கள் அவைகள் எந்த ஒன்றிலுமே உள்ளே நுழைந்து கொள்ள முடியாது. தேவன் உங்களை தனிப்பட்ட நபராகவே அழைக்கிறார். அது நீங்கள் சுத்தம் செய்து கொள்ள வேண்டியதாக உள்ளது. ஏனென்றால் அவர் தம்முடைய நாமத்திற்காக
தம்முடைய மனவாட்டியை, புறஜாதிகளிலிருந்து ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளுகிறார். எஸ்தர் தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டாள். அவள் தன்னுடைய இருதயத்தை சுத்தப்படுத்தினாள். அதைத்தான் அவள் செய்தாள். அதுதான் சபைக்கு தேவையாயிருக்கிறது, ஓர் இருதய சுத்திகரிப்பு. சகோதரன் பிரணாம் அவர்களே, நீங்கள் உங்களுடைய இருதயத்தை எப்படி சுத்தம் செய்கிறீர்கள்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினுடான வார்த்தையின் தண்ணீரினால் கழுவப்படுவதன் மூலமே. ஸ்திரீகள் அந்த விதமாக நடந்து கொள்வதும் புருஷர்கள் அவர்கள் அதை செய்ய அனுமதிப்பதும் தவறாயிருக்கிறது என்று வேதம் கூறியுள்ளது. அதாவது நீங்கள் இருவருமே தவறாயிருக்கிறீர்கள். ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியை அந்த விதமான ஆடைகளோடு நிர்வாணமாக வீதியில் நடந்து செல்ல அனுமதிப்பானேயானால், நான் அவன் ஒரு புருஷனாக இருக்கின்றபடியால் அவனுக்கு சற்று மரியாதை வைத்துள்ளேன். ஆனால் இப்படிப்பட்டவன் ஒரு கூத்தாடி பொம்மையாயிருக்கிறான். அது உண்மை. அவள் ஒரு பாத்திரம் துடைக்கும் கந்தை துணியாகவே அவனை உபயோகிக்கிறாள். உங்களுக்கு அவமானம். நீங்கள் புருஷர்களாயிருக்க வேண்டும். ஒரு மேய்ப்பன் தன்னுடைய சபையை அப்படிப்பட்ட காரியங்கள் செய்ய அனுமதித்து அதை பிரசங்கப்பீடத்திலிருந்து கண்டித்து கருகி போய்விட செய்யவில்லை என்றால், அப்பொழுது அவன் ஒரு பெண்மைத்தன்மையுடையவனே. நமக்கு தேவை புருஷர்களே ஆகும். சுவிசேஷமானது ரப்பர் கையுறைகளை கொண்டதாயிராமல் வல்லமையோடும் வார்த்தையோடு உள்ள பரிசுத்தாவியின் பலத்தினாளருமான சுவிசேஷமே தேவையாயிருக்கிறது. இந்த காரியங்கள் தவறாயிருக்கின்றன என்று வேதம் கூறுகிறது. ஜனங்கள் அந்த விதமாக செய்வதும் அந்த விதமாக நடந்து கொள்வது தவறாயிருக்கிறது. அது எங்கும் பிரசங்கிக்கப்பட்டு ஜீவிக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் சபைக்கு ஒரு சுத்திகரிப்பும் ஒரு சுத்தப்படுத்தலுமே தேவையாயிருக்கிறது. எஸ்தர் தேவனுக்கு முன்பாக தன்னுடைய இருதயத்தை சுத்திகரித்து ஒரு சாந்தமான தாழ்மையான ஆவியோடு நடந்தாள். சபையும் கிறிஸ்துவின் மனவாட்டியா இருக்க போகிறது. இப்போது நினைவிருக்கட்டும், எஸ்தர் உலக பிரகாரமான கொண்டாட்டத்தை புறக்கணித்தாள். அவள் ராஜாவிற்கு முன்பாக செல்வதற்கு தன்னுடைய இருதயத்தில் அந்த விதமான ஆவியை தெரிந்து கொண்டாள். இன்றைய ஸ்திரீயானவள், சபையோ தான் அதிக அங்கத்தினர்களை கொண்டுள்ள காரணத்தால், தான் சிறந்த உடை உடுத்தியுள்ள கூட்டத்தினரை கொண்டிருப்பதால், தான் மிகப்பெரிய ஸ்தாபனமாக இருக்கின்றபடியால், நகரத்திலேயே பெரிய சபையாயிருக்கிறபடியால், அது போன்ற காரியங்களை கொண்டிருக்கிறபடியால் தான் உள்ளே பிரவேசிக்க முடியும் என்று நினைத்துக் கொள்கிறது. ஆனால் நீங்கள் அதன் பேரில் சார்ந்து கொண்டிருப்பீர்களேயானால், அப்பொழுது நீங்கள் கோடிக்கணக்கான மைல்கள் தூரத்திலேயே அதை தவறவிட்டு விடுவீர்கள். அது ஓர் இனிமையான, தயவான, தேவனுடைய வார்த்தைக்கு பயபக்தியான ஆவியாய், வார்த்தையின் தண்ணீரால் கழுவப்பட்டதாய், வார்த்தையே உங்களுக்குள் இருப்பதாய் உள்ளது. அது ஒரு கழுவுதலாய் உள்ளது. ஆமென். சபைக்கு ஒரு கழுவுதல், ஒரு முழு சுவிசேஷ கழுவுதலே தேவைப்படுகிறது. அது உண்மையே. ஒரு பாகம் கழுவுதல் என்று இல்லாமல் ஒரு முழு சுவிசேஷ கழுவுதல், சுத்திகரிக்கப்படுதல், கிறிஸ்து இயேசுவுக்குள் புது சிருஷ்டிகளாக்கப்படுதலே தேவையாய் உள்ளது. இயேசுவினுடைய மனவாட்டி ஒரு அசுத்தமான மனவாட்டி அல்ல. அவர் தமக்கு அசுத்தமான மனவாட்டியை உடையவராயிருக்க மாட்டார். திருமணம் செய்து கொள்ள வருகிற ஒரு ஸ்திரீ அங்குள்ள ஒரு பன்றி பட்டியலிருந்து வருகிறவள் போன்று அவள் காணப்பட்டால், தன்னை குறித்து கௌரவம் கொண்டுள்ள ஒரு மனிதன் அவளை விவாகம் செய்து கொள்ளவே மாட்டான். அவள் தன்னைத்தானே சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் சபையானது கல்யாணம் செய்து கொள்ள வருகிற போது, மனவாட்டியா இருக்க போவதை நினைக்கும் போது, முழு உலகத்தையும் தனக்குள்ளாக கொண்டவளாய் இருப்பாளேயானால், கிறிஸ்துவனுடைய மனவாட்டியோ அந்த விதமாக இருக்க மாட்டாளே. இல்லையா? நான் துரிதமாக முடிக்க வேண்டும். கிறிஸ்துவின் சபை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சபை, அந்த சபை ஒருபோதும் அவ்வாறு ஒரு திருத்தமற்ற தாறுமாறாக்கப்பட்ட சபையாகவோ அல்லது ஸ்தாபனங்களின் ஒழுங்கற்ற கூடங்களினால் தோய்வுற்று போனதாகவோ இருப்பதில்லை. அவள் ஏதோ ஒரு பெரிய ஸ்தாபனத்தின் அங்கத்தினராய் இருக்க வேண்டியதில்லை. அவள் ரத்தத்தினால் கொல்லப்பட்டு ரத்தத்தினால் கழுவப்பட வேண்டியவளாய் இருக்கிறாள். நாங்கள் மிகப்பெரிய சபையை, மிகப்பெரிய ஸ்தாபனத்தை அல்லது இதை அதை அல்லது மற்றதை சேர்ந்தவர்களாய் இருக்கிறோம் என்று கூறுவதல்ல. அவள் தன்னுடைய இரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலம் தூய்மையாய் பரிசுத்தமாக்கப்பட்டு பரிசுத்தமாய் கரைதிரையற்றவளாய் இருக்க வேண்டும். எஸ்தரை போல மானுட இருதயத்தில் தேவாவியின் தயவையும் சாந்தத்தையும் மறைவான மனிதனையும் இருதயத்தில் மறைவான மனிதனையும் கொண்டவர்களாய் இருக்க வேண்டுமே என்று உலகின் தரத்தை மேன்மை பாராட்டக்கூடியவர்களாய் இருக்கக்கூடாது. உலகமோ பளபளக்கிறது என்றும் சுவிசேஷமோ கொழுந்து விட்டு எரிகிறது என்றும் நான் எப்பொழுதும் கூறியிருக்கிறேன். அது கோடிக்கணக்கான மைல்கள் தூர வேற்றுமையோடு பிரிந்து காணப்படுகிறது. ஹாலிவுட் என்ற நவநாகரிக திரைப்படத்துறை நாகரிகமோ பளபளக்கிறது. கிறிஸ்துவின் சபையோ அழகோடும் மென்மையோடும் இனிமையோடும் தயவோடும் கொழுந்து விட்டு எரிகிறது. அது உண்மை. எஸ்தர் தன்னை எல்லா விதமான உலக பிரகாரமான நவீன ஆடைகளினாலும் அலங்கரித்துக் கொள்ள விரும்பவில்லை. அது ஒரு ராஜாவின் மனைவியை போன்று காணப்படாதே. நாமோ உலகத்தாரை போன்றிருக்க விரும்பும் போது அது ஒரு பரிசுத்த மனிதனுடைய மனைவியை போன்று காணப்படுமா? நாம் ஜீவனுள்ள தேவனுடைய சபையா இருந்து கொண்டே நம்மை உலகத்தின் காரியங்களினால் அலங்கரித்தால் அப்பொழுது அது ஒரு பரிசுத்த மனிதனுடைய மனைவியை போன்று காணப்படுமா? அது இயற்கையானதாய் காணப்படுமா? ஒரு பரிசுத்தமான மனிதன் என்று கருதப்படுகின்ற ஒரு மனிதனை நீங்கள் இன்றைக்கு கண்டிருக்க
அவனுடைய மனைவியோ முதலில் கூறப்பட்ட அந்த பெண்மணியை போன்று அந்த விதமான முறையில் மிக பெரியதாய் காணப்படும் சிகை அலங்காரங்களை செய்து கொண்டு ஒரு பக்க கன்னத்தில் சிவப்பு நிறமாயும் மற்றொரு பக்கத்தில் பச்சை நிறமாயும் இருக்கும்படி முக ஒப்பனை செய்து கொண்டு ஒரு வண்ணம் திட்டும் துருகியினால் உதடுகளுக்கு உதட்டு சாயம் பூசப்பட்டது போன்று காணப்பட எல்லா விதமானவர்களையும் இந்த விதமாய் அணிந்து மற்றும் உடலோடு ஒட்டியிருக்கும்படியான மிக இறுக்கமான சிறு ஆடையை அணிந்து கொண்டு இந்த விதமான மிக உயரமான குதிங்காலையுடைய காலணிகளை அணிந்து நெளிந்து கொண்டு ஒய்யாரமாய் வீதியில் நடந்து வந்தால் அது ஒரு பரிசுத்த மனிதனுடைய மனைவி என்று கூறுவீர்களா? நான் வேடிக்கைக்காக கூறிக்கொண்டிருக்கவில்லை. நான் விவகாரங்களை மாத்திரமே தெரியப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். நான் இங்கு அண்மையில் நம்முடைய மிகப்பெரிய பெந்தேகோஸ்தே இயக்கங்கள் ஒன்றுக்கு வந்தேன். நான் அங்கு ஒரு கூடாரம் அமைத்திருந்தேன். அப்பொழுது அந்த போதகரின் இடத்தில் என்னுடைய மனைவியோ இசைப்பேழை இயக்குநராக இருக்கிறார் என்றார். அதற்கு நானோ, சகோதரனே, அது நல்லதுதானே என்று, அவள் வாசிப்பதில் உங்களுக்கு ஏதேனும் தடை உண்டா என்று கேட்க, அப்பொழுது நானோ, இல்லை இல்லை ஐயா, எனக்கு நிச்சயமாக அதற்கு தடை இல்லை என்றேன். அவர் மேலாளரிடம் சென்றார். மேலாளர் கூறினார், சகோதரன் பாக்ஸர், சரி பார்க்கலாமா என்றார். அப்பொழுது அவர், சகோதரன் பிரணாம் அவர்களே, இங்கே வாருங்கள், நீங்கள் என்னுடைய மனைவியை சந்திக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றார். எனவே நான் அப்பொழுது அங்கு சென்றேன். தயவு கூர்ந்து என்னை மன்னியுங்கள். புரிகிறதா? நான் ஒரு கருத்துரையை நமக்கு கூறிக்கொள்ள முயற்சித்துக் கொண்டிருக்கவில்லை. நான் ஒரு காரியத்தின் விவரத்தையே எடுத்துக்கூற முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். புரிகின்றதா? அந்த பெண்மணியோ தன்னுடைய கைவிரல் நகங்களுக்கு வர்ணதீட்டி இருந்தாள். எனக்கு தெரியவில்லை. நீங்கள் அந்த ஒப்பனையை அவள் செய்திருந்த அனைத்தையும் அறிந்திருப்பீர்கள். ஆனால் நானோ என்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒன்றை கண்டதே இல்லை. மிகவும் இரங்கலான ஒரு ஆடையை அணிந்திருந்தாள் இந்த விதமாக. ஆனால் அதற்கு மிக குறைவான பின்பாகவும் அதில் மிக குறைவான அடிபாகவும் இருந்தது. என்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு காட்சியை நான் கண்டதே இல்லை. மேலும் அவள் மிகப்பெரிய காதணிகளை இந்த விதமாக தொங்கிக் கொண்டிருக்கும்படி அணிந்திருந்தாள். எனவே முழு காரியமும் இந்த விதமாகவே இருந்தது. நான் சுற்றுமுற்றும் பார்த்தேன். அப்பொழுது நான், ஓ என்ன என்று எண்ணினேன். நான் ஒரு பாப்டிஸ்ட் ஆயினும் நான் அவர்களை விட அது தவறு என்பதை நன்கு அறிந்திருந்தேன். எனவே நான் மீண்டும் நோக்கி பார்த்தேன். இப்பொழுது தயவு செய்து இது ஒரு கேலி பரியாசமான காரியம் அல்ல. ஆனால் நான் அதை அந்த சகோதரனுக்கு எடுத்துக் கூற வேண்டியதாக இருந்தது. எனவே அது அவருக்கு உபயோகமானது என்று நான் நம்புகிறேன். வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இதை கூறவில்லை. நான் அவ்வாறு வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்று கூறியிருந்தால் அப்பொழுது நான் ஒரு மாய்வாளக்காரனாக இருந்திருப்பேன். பாருங்கள், என்னையே சுத்திகரித்துக் கொள்ள வேண்டியதாயிற்று. எனவே நான், திருவாளரே, உம்முடைய மனைவி ஒரு பரிசுத்தவாட்டி என்று நீர் கூறினீரா என்று கேட்டேன். அதற்கு அவரோ, ஓ ஆமாம் என்றார். அப்பொழுது நான், அவள் எனக்கு அப்படி காணப்படவில்லையே என்றேன். மேலும் நான், என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு காட்சி, ஒரு ஊழியக்காரன் மனைவியை இப்படி நான் பார்த்ததே இல்லை. அது ஒரு பரிசுத்த மனிதனின் மனைவியை போன்று காணப்படவில்லை என்று கூறினேன். ஜீவனுள்ள தேவனுடைய சபையும் ஒருபோதும் அவ்வாறு செய்யாமல், தன்னுடைய நவநாகரிகளின் பேரில் சார்ந்திராமல், தன்னுடைய தேநீர் விருந்துகளை நம்பிக்கை மோசடி செய்து பொருட்களை அபகரிக்கும் குழுக்கள், சீட்டு விளையாட்டுகள், நடனங்கள், சமூக விருந்துகள் போன்றவைகளின் பேரில் சார்ந்திராமல் அந்த விதமாக உலகத்தோடு தன்னை அலங்கரித்துக் கொள்ளாமல் இருந்தால் அப்பொழுது அவள் ஒரு பரிசுத்த தேவனுடைய மனவாட்டியை போல் காணப்படுவாள். அவள் சிகரெட்டுகளை புகைத்து நடனங்கள், விருந்துகள், இரவாகார விருந்துகள் போன்றவற்றுக்கு செல்லுதல், மதுபானம் அருந்துதல், அது போன்ற எல்லாவற்றையும் செய்யும் போது அப்பொழுது அவர்கள் கிறிஸ்துவின் மனவாட்டியாய் இருக்கிறார்கள் என்று கூறுவீர்களா? எனக்கு அது ஒரு பரிசுத்த மனிதனுடைய மனைவியாய் காணப்படுவதில்லை. இல்லையா? அவர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளவே மாட்டார். அவர் சரியாயிருந்த ஒரு ஸ்திரியையே, அவர் சுட்டிக்காட்ட முயற்சித்துக் கொண்டிருந்த ஸ்திரியை போன்று காணப்படுகிறவளையே தெரிந்து கொள்வார். அது உண்மை என்றே நான் விசுவாசிக்கிறேன். அது சற்று புண்படுத்துவதாயிருக்கலாம். என்னுடைய வயோதிக தெற்கத்திய தாய் மரித்து போய்விட்டார். நான் சிறு பையனாய் இருந்தபோது எங்களுக்கு வழக்கமாகவே சாப்பிடுவதற்கு ஒன்றுமே இருக்காது. எனவே நாங்கள் கருப்பு கண் பட்டாணிகளையும் சோழ ரொட்டியையுமே உடையவர்களாயிருந்தோம். அவைகள் என்னவென்றாவது உங்களுக்கு தெரியுமா அல்லது தெரியாதா என்பதை நான் அறியேன். ஆகையால் நாங்கள் ஒன்றுமே இல்லாதிருந்தோம். தாயாரினால் வருடம் முழுவதுமே எண்ணெயே வாங்க முடியாது. எனவே நாங்கள் பண்டைய அந்த விதமான பெரிய பொரிக்கும் சட்டியில் இறைச்சி தோல்களை போட்டு சூடேற்றி அதிலிருந்து உருக்கி எடுப்போம். அப்பொழுது நாங்கள் எங்கே இறைச்சியை வெட்டுகிறார்களோ அல்லது இறைச்சி வெட்டுவோர்களிடம் சென்று அவர்கள் இறைச்சியை வெட்டி எடுத்துக் கொண்ட பிறகு அந்த தோலை எங்களுக்கு தரும்படி வாங்கி வருவோம். பின்னர் அந்த கொழுப்பை அதிலிருந்து எடுத்து அதை ஊற்றி வைத்துக் கொண்டு அந்த தோலை திருப்பி கொடுத்து விடுவோம். ஒவ்வொரு சனிக்கிழமை இரவும் எங்களுக்கு ஒருவேளை மருந்துக்கு ஆமணக்கு எண்ணெய் தேவைப்பட்டதை அம்மா கூறினார். என்னால் இன்னமும் கூட அந்த வாசனையை சகித்துக் கொள்ள முடியவில்லை. ஆனால் நான் அதனை உட்கொள்ள வேண்டியதாயிருக்கும். நான் இந்த விதமாக மூக்கை பிடித்துக் கொண்டே அம்மாவிடம் வருவேன். அப்பொழுது நான், அம்மா, என்னால் இதனை சகித்துக் கொள்ளவே முடியவில்லை என்பேன். மேலும் நான், அது என்னை மிகவும் சுகவீனமாக்குகிறது என்று கூறுவேன். அதற்கு அம்மாவோ, அது உன்னை சுகவீனமாக்கவில்லை என்றால் அப்பொழுது அது உனக்கு எந்த நன்மையும் செய்யாது என்று கூறினார்.
ஆகையால் அந்த விதமாகத்தான் சுவிசேஷத்தை பிரசங்கத்தினோடும் உள்ளது என்று நான் கருதுகிறேன். அது உங்களை சற்றேனும் கலக்கவில்லை என்றால், உங்களுடைய ஆவிக்குரிய அறுசுவை உணர்வினை உண்ணும் உணர்வினை சரிபடுத்தவில்லை என்றால், வேதாகமத்தோடு உங்களை சோதித்தறியும்படிக்கு அது உங்களை சற்று சுகவீனப்படுத்தவில்லை என்றால், அதனால் எந்த நன்மையும் இல்லையே. பாருங்கள், அந்த பழைய கோபம், சுயநலம், தேவபக்தியின்மை, உலகத்தின் அன்பு, தொலைக்காட்சி மற்றும் இரவிலே சுற்றித் திரியும் காரியங்கள் போன்றவை அப்படியே இருக்குமாயின், அப்பொழுது சபையை வெறுமையாக்கி அதன் இருக்கைகளையும் வெறுமையாக்கிவிடும். நீங்கள் அங்கே இயேசுவை போல் இருக்க வேண்டும். அவருடைய ஆவியை உங்களுக்குள் பெற்றிருக்கும் போதே தேசத்தில் உள்ள ஒவ்வொருவரும் உங்களுடைய சபைக்கு வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படி செய்ய முயற்சிப்பீர்கள். அப்பொழுது நாம் நம்மை கிறிஸ்துவின் மணவாட்டி என்று அழைத்துக் கொள்ளலாம் அல்லவா? ஹோ நண்பனே, என்னே ஒரு பரிதாபம்! வேளையானது வந்துவிட்டது. அவருடைய மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். ஓ, தன்னை ஆயத்தம் பண்ணினாள். அவள் இந்த எல்லா காரியங்களையும் ஒதுக்கி வைத்து விட்டாள். நினைவிருக்கட்டும், எஸ்தரோ தெரிந்து கொள்ளப்பட்டாள், மற்றவர்களோ புறக்கணிக்கப்பட்டனர். மீண்டும் பிறந்து தேவனுடைய ஆவியை பெற்றுக் கொண்டவர்கள் மாத்திரமே அந்நாளில் தெரிந்து கொள்ளப்பட்டு அவர்களுடைய தலையின் மேல் மகிமையின் கிரீடம் சூட்டப்படும். மற்றவர்களோ புறக்கணிக்கப்படுவர். நான் நடைபெற்றிருந்த ஒரு சிறு காரியத்தை உங்களுக்கு கூறட்டும். நீங்கள் அறிந்துள்ளபடி நான் ஒரு மிஷனரியாய் சுவிசேஷ பணியினை செய்து மிஷனரி ஊழியத்தில் கிட்டத்தட்ட கடல் கடந்து உலகத்தை 7 முறை சுற்றி வந்திருக்கிறேன். இங்கே அண்மையில் ரோமாபுரி பட்டணத்தில் நடந்த சம்பவம். ரோமாபுரி கலைத்திறன் வாய்ந்தான ஒரு மகத்தான பட்டணமாயிருக்கிறது. அவர்கள் அங்கு ஓர் ஓவிய பள்ளியினை வைத்திருந்தனர். எனவே படங்களுக்கு வண்ணந்திட்டுதலை கற்றுக்கொள்ள ஒவ்வொரு வருடமும் நம்முடைய அமெரிக்க இளைஞர்கள் பலர் 1 வருட கால அல்லது 2 வருட கால பயிற்சியினை ஓவியத்தில் எடுத்துக்கொள்ள அங்கு செல்வர். அந்த சம்பவம் எனக்கு கூறப்பட்டிருந்தபடி பார்த்தால், ஒரு சில வருடங்களுக்கு முன்னர் ஓர் அமெரிக்க வாலிப குழு அங்கு வந்திருந்ததாம். அவர்கள் அங்கு சென்றவுடனே அவர்கள் ஒழுக்கக்கேடான கீழ்த்தரமானவற்றை செய்பவராகி விடுகிறார்கள். அவர்கள் ரோமாபுரியில் இருக்கும் போது ரோமாபுரியர் செய்வது போன்றே இவர்களும் செய்கிறார்கள். அதாவது வெளியே சென்று மது அருந்துதல், தங்களை அரைகுறை நிர்வாணிகளாக்கிக் கொள்ளுதல் மற்றுமுள்ள ஒவ்வொரு காரியத்தையும் பையன்கள் மற்றும் பெண்கள் இருவருமே தொடர்ந்து செய்து வருகிறார்கள். அங்கே ஒரு குறிப்பிட்ட பள்ளி இருந்தது. இந்த பள்ளிக்குத்தான் இந்த அமெரிக்க வாலிபர் குழு வந்திருந்தது. ஏறக்குறைய அவர்கள் ஒவ்வொருவரும் அதே காரியத்தை செய்திருந்தனர். ஆனால் ஒரு சிறு வாலிப பெண்ணோ அவள் அதை சகித்துக் கொள்ள மனமில்லாதிருந்தாள். அவளும் அதில் தங்கியிருந்தாள். ஆனால் அவர்கள் எல்லோருமே வெளியே மதுருந்திக் கொண்டிருந்த போது இவள் மட்டும் இரவு நேரத்தில் படிப்பாள். பகல் நேரத்தில் அவள் பணிபுரிந்தும் படித்து வந்தாள். எனவே அவள் அந்த முழு பள்ளியின் பரியாச நகைப்புக்கிடமானவளாக இருந்தாள். அவள் தன்னை ஒரு நாணயமிக்க பெண்மணியை போன்றே தன்னை நடத்தி கொண்டாள். அங்கே அவளை சுற்றிலும் இருந்த வாலிப ரோம பையன்களோ அவளை வெளியே அழைத்து செல்ல முயற்சித்த போதும் அவளோ அதற்கு மறுத்துவிட்டாள். போகவில்லை ஐயா. அவள் தன்னுடைய பாடங்களோடு சரியாக கூறினால் வரையவும் வண்ணந்திட்டமும் கற்றுக்கொண்டதோடு சரியாக தரித்திருந்தாள். அவள் அதனோடு மட்டுமே தரித்திருந்தாள். முடிவிலே அந்த இடத்தில் காவல் புரிந்து வந்த ஒரு வயோதிக காவலன் அவள் மிகவும் வித்தியாசமாக இருந்ததை கண்டு அவளையே தொடர்ந்து கவனித்து வந்தார். அவர் ஒரு ரோமன் கத்தோலிக்கராய் இருந்த போதிலும் அவள் தன்னை எப்படி நடத்தி கொண்டாள் என்று பார்த்து அவளையே தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார். ஒரு நாள் மாலை அந்த வாலிப பெண் அவர்கள் வைத்திருந்த அந்த பள்ளியில் அவள் தங்கியிருந்த ஓவியக்காரர்களின் அறையிலிருந்து வெளியே பள்ளிக்கூட மைதான பூங்காவிற்கு வந்து பின்னர் அங்கிருந்து சற்று வெளியேறி அங்கிருந்த ஒரு குன்றின் உச்சியை நோக்கியவாறு செல்ல சூரியனோ அஸ்தமித்துக் கொண்டிருந்தது. அவளோ அங்கு அழகிய தெளிவான முக ஒப்பனையற்ற முகத்தோடு தன்னுடைய தலைமுடி தொங்கிக் கொண்டிருக்க சூரியன் அஸ்தமித்துக் கொண்டிருந்த திசையை நோக்கியவாறு அந்த விதமாக பார்த்துக் கொண்டிருந்தாள். இந்த வயோதிக காவலரோ அங்கே முற்றத்தில் இருந்து கொண்டு அவளை துருவி ஆராய்ந்து பின்தொடர்ந்து கொண்டிருந்தார். அவர் துருவி ஆராய்ந்திருந்தபடியால் அவர் அந்த பெண்ணையே தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார். ஏதோ ஒன்று அவரிடத்தில் போய் அவளிடத்தில் பேசி என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருந்தது. ஆகையால் அவர் தன்னுடைய பிரம்பு தடியை கீழே வைத்துவிட்டு வேடிக்கையாய் தோற்றமளிக்கும் தன்னுடைய தொப்பியை கடச்சிவிட்டு அந்த வாலிப பெண்மணி இருந்த இடத்திற்கு நடந்து சென்றார். பின்னர் அவர் தன்னுடைய தொண்டையை கனைத்து குரலை சரிபடுத்தினார். அப்பொழுது அவள் திரும்பி பார்த்தாள். அதற்கு அவரோ, சிறுபெண்ணே, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்றார். அப்பொழுது அவளோ, சரி ஐயா, பரவாயில்லை என்றாள். அவள் அழுது கொண்டிருந்ததை அவர் கவனித்திருந்தார். மற்றெல்லோருமே அந்த இரவு ஒரு பெரிய குடிமை ஆட்டத்திற்காக வெளியில் இருந்தனர். அப்பொழுது அவர், பெரும் மதிப்பிற்குரிய சீமாட்டியே, நான் உங்களிடத்தில் பேசப் போவதை சரியான விதத்தில் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் என்று கூறினார். மேலும் அவர் தொடர்ந்து, நீங்கள் இங்கே ஏறக்குறைய 2 வருடங்களாக இருந்து வருகிறீர்கள். நீங்கள் வந்த குழுவினரை நான் கவனித்து வந்திருக்கிறேன். அவர்களோ தொடர்ந்து வெளியே விருந்துகளுக்கு சென்றுவிட்டு எப்போதுமே இரவு நேரத்தில் குடித்துவிட்டு தங்களுடைய ஆடைகளை அரைகுறையாக கலைந்து கொண்டு உள்ளே நுழைவார்கள். ஆனால் நீங்களோ அப்படிப்பட்ட விருந்துகளில் கலந்து கொள்வதில்லை என்பதை நான் கவனித்து வந்தேன் என்று கூறினார்.
அவர் தொடர்ந்து, நீங்கள் எப்பொழுதுமே சமுத்திரத்தை நோக்கி பார்த்துக் கொண்டிருப்பதை போன்றுள்ளதையும் நான் கவனித்தேன். ஒவ்வொரு மாலையும் நீங்கள் இங்கு நடந்து வந்து இங்கு நின்று சூரியன் அஸ்தமிப்பதை கவனிக்கிறீர்களே என்றார். மேலும் அதற்கு காரணம் என்ன என்று கேட்டார். அதன் பின்னர் அவர், நானோ வயோதிகன், ஆனாலும் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையே உள்ள இந்த வித்தியாசத்திற்கான காரணங்கள் என்ன என்பதை குறித்து அறிந்து கொள்ள நான் ஆர்வமுள்ளவனாக இருக்கிறேன் என்று கூறினார். அப்பொழுது அவளோ சரி ஐயா என்றாள். அதன் பின்னர் அவள், ஐயா, சூரியன் அஸ்தமித்துக் கொண்டிருந்த போது நானோ என்னுடைய வீட்டை நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தேன் என்றாள். மேலும் அவள், அந்த சூரிய அஸ்தமனத்திற்கு அப்பால் உள்ள இடத்தில்தான் என்னுடைய தாய்நாடு உள்ளது என்றாள். அவள் தொடர்ந்து, அந்த தேசத்தில் ஒரு குறிப்பிட்ட மாநிலம் உள்ளது. அந்த குறிப்பிட்ட மாநிலத்தில் ஒரு குறிப்பிட்ட பட்டணம் அங்கு உள்ளது. அந்த குறிப்பிட்ட பட்டணத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு வீடு உள்ளது. அந்த வீட்டில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பையன் இருக்கிறான் என்று கூறினாள். மேலும் அவனும் கூட ஒரு ஓவியனாய் இருக்கிறான். நான் இங்கு வருவதற்கு புறப்பட்ட போது நான் என்னுடைய அன்பை அவனுக்கு பிணையமாக வைத்து விட்டேன். நாங்கள் ஒருவருக்கொருவர் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறோம் என்று கூறினாள். அவள், மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது ஒரு பொருட்டல்ல, அதில் எனக்கு சம்பந்தம் கிடையாது என்று கூறினாள். மேலும் அவள், நான் உண்மையாயும் சரியாயும் ஜீவிப்பதாக வாக்களித்துள்ளேன் என்றாள். தொடர்ந்து அவள், அந்த மிகப்பெரிய சட்டைகளுடைய ஆகாய விமானம் என்னை கொண்டு சென்று சமுத்திரத்துக்கு அப்பால் உள்ள அந்த விமான நிலையத்தில் என்னை இறக்கிவிடும் போது அங்கே அவன் என்னை சந்திக்க வரும் நாளையே நான் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அதற்காகவே ஆவல் கொண்டிருக்கிறேன். அவன் ஒரு வீட்டை கட்டிக் கொண்டிருக்கிறான். எனவே நாங்கள் அந்த தேசத்தில் ஒன்று சேர்ந்து வாழ்வோம் என்று கூறினாள். எனவே அந்த காரணத்தினால்தான் நான் அந்த விதமாக நடந்து கொள்கிறேன். நான் வாக்களித்துள்ள அந்த ஒரு பையனுக்காக உண்மையாயிருக்கிறேன். அவனும் எனக்கு அளித்துள்ள வாக்குறுதிக்கு உண்மையாக இருக்கிறான் என்று கூறினாள். மேலும் நான் அவ்வப்போது அவனை கேட்டு விசாரித்து அவனுக்கு கடிதம் எழுதுகிறேன். இவ்வாறு நாங்கள் ஒருவருக்கொருவர் கடித தொடர்பு கொண்டுள்ளோம். நாங்கள் இன்னமும் எங்களுடைய உறுதிமொழி கூற்றுகளை உறுதியாக பற்றிக் கொண்டு நாங்கள் சந்திக்கப் போகும் அந்த நாளுக்காகவே காத்துக் கொண்டிருக்கிறோம் என்று கூறினாள். ஓ, உலகத்தின் காரியங்களிலிருந்து விலகி இருக்கும் ஒரு உண்மையான கிறிஸ்தவனுக்கு அது எப்படிப்பட்ட நல்வாழ்வை பெற்றுத்தரும்? என்றோ ஒரு நாள் ஒரு புறாவின் சிறகுகளின் மேல் துறைமுகத்துக்கு வரப்போகிறதை குறித்து நீங்கள் பேசுகிறீர்கள். உலகத்தோடு அல்லது உலகத்தின் காரியங்களோடு காலத்தை வீணாக்காமல் இருக்கிற ஒரு மணவாட்டிக்காகவே அவர் வருகிறார். அவள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் கழுவப்பட்டிருக்கிறாள். அவள் தன்னுடைய அன்பை அவருக்கு மாத்திரமே பிணையமாக வைத்திருக்கிறாள். உலகத்தின் அன்போ அவளுக்கு மரித்து போய்விட்டது. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். நாம் சற்று நேரம் நம்முடைய தலைகளை வணங்கி இருக்கையில் நாம் அதை குறித்து சிந்திப்போமாக. நான் சூரிய அஸ்தமனத்தை நோக்கிக் கொண்டிருக்கையில் என்றோ ஒரு நாள் நானும் கூட 31 ஆண்டுகளுக்கு முன்னர் நான் நேசித்த ஒருவருக்கு என்னுடைய எல்லா அன்பையும் அவருக்கே பிணையமாக வைத்து விட்டேன். நான் எங்கே போனாலும் அவருக்காகவும் அவருடைய வார்த்தைக்காகவுமே உறுதியான ஆதரவாய் இருக்கும்படிக்கு எப்பொழுதும் முயன்று வந்துள்ளேன். அந்த விதமாக இருந்து வந்துள்ள அநேகர் இங்கு அமர்ந்து கொண்டிருப்பதையும் நாம் நேசிக்கிறவரும் நம்முடைய அன்பை பிணையமாக வைத்துள்ளவரின் பிரசனத்திற்கு நம்முடைய ஆத்துமாக்களை நம்மை கொண்டு செல்ல துறைமுகத்துக்கு வரப்போகும் அந்த பண்டைய சியோனின் கப்பல் வந்து சேரும் நாளுக்காகவே காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதையும் நான் அறிவேன். இன்றிரவு இங்குள்ள சிலர் ஒருபோதும் அந்த வாக்குறுதியை பண்ணாமல் இருக்கலாம். சிலர் அதை ஒரு கால் செய்திருந்து அதை முறித்து போட்டிருக்கலாம். நண்பனே, இன்றிரவு நீ அந்த நிலைமையில் இருந்தால் உன்னுடைய வாக்குறுதியை புதுப்பித்துக் கொள்ள இன்றிரவே நீ ஏன் திரும்ப வரக்கூடாது? நீ வாக்குறுதி செய்யாமல் இருந்தால் அதை செய்து கொள். இன்றிரவு நீ வந்து ஏன் அதை செய்து கொள்ளக்கூடாது? அதாவது, கர்த்தராகிய இயேசுவே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்று கூறுங்கள். நினைவிருக்கட்டும், நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய வாக்குறுதியை செய்துவிட்டிருந்து அதை இன்னமும் உலகத்தின் காரியங்களோடு கலந்து விட்டிருப்பவர்களாய் இருப்பீர்களேயானால் இயேசுவானவர் அதை போன்ற ஒரு மணவாட்டியை உடையவராய் இருக்கவே மாட்டார். அவர் அந்த விதமான ஒரு உபச்சாரியை உடையவராய் இருக்க மாட்டார். உங்களுடைய அன்பு யாவுமே அவரண்டை இருக்க வேண்டும். நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுவதை காட்டிலும் உலகத்தின் காரியங்களிலும் இந்த உலகத்தின் நாகரிகங்களிலும் அன்பு கூறுவீர்களேயானால் அப்பொழுது நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளவில்லை. நாம் நம்முடைய தலைகளை வணங்கியிருக்கையில் இன்றிரவு அந்த விதமான நபர் எவரேனும் இங்கிருந்தால் அப்பொழுது நீங்கள் உங்களுடைய கரத்தினை உயர்த்தி, சகோதரன் பிரணாம், எனக்காக ஜெபியுங்கள். நான் அந்த விதமாக இருக்க விரும்புகிறேன். நான் மணவாட்டியின் பாகமாக இருக்க விரும்புகிறேன். நான் செய்யக்கூடாத காரியங்களையே நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை நான் அறிவேன். எனவே எனக்காக ஜெபிப்பீரா என்று கூறுங்கள். என் இந்திய சகோதரியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகோதரியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை, என் சகோதரனே, உங்களை, சகோதரனே, வேறு யாரேனும் இருக்கிறீர்களா? அப்படி இருந்தால் உங்களுடைய கரத்தை உயர்த்தி, சகோதரன் பிரணாம், எனக்காக ஜெபியுங்கள்.
நான் சரியா இல்லை என்பதை நான் அறிவேன் என்று கூறுங்கள். இப்பொழுது நீங்களாகவே நேர்மையாயிருங்கள். உங்களுடைய ஜீவியத்தை திரும்பி பாருங்கள். நீங்கள் முன்னோக்கி செல்வதற்கு முன்பாக பின்னோக்கி பார்க்க வேண்டும். நீங்கள் இருந்து வந்துள்ள நிலையை நோக்கி பாருங்கள். நீங்கள் அதை செய்யும்படியாக என்ன ஆவியை நீங்கள் பெற்றிருந்தீர்கள் என்பதை பாருங்கள். நீங்கள் ஒரு கிறிஸ்தவராய் இருப்பதாக பிரகடனம் செய்து அதே சமயத்தில் இன்னமும் நீங்கள் உலகத்தின் காரியங்களோடு கலந்திருந்தால், சகோதரனே சகோதரியே, நீங்கள் தவறாய் இருக்கிறீர்கள் என்பதை நீங்களே காணவில்லை என்றால் நீங்கள் குருடராய் இருப்பதை தவிர வேறு எப்படி இருக்க முடியும்? அன்று ஒரு நாள் யாரோ ஒருவர், சகோதரன் பிரணாம் அவர்களே, நீங்கள் அந்த விதமாக ஜனங்களை கூறுவதை விட்டுவிடத்தான் வேண்டும் என்று கூறினார். மேலும் ஜனங்களோ உங்களை ஒரு தீர்க்கதரிசி என்று அழைக்கிறார்களே என்றும் கூறினார். அதற்கு நான் ஒரு தீர்க்கதரிசி அல்ல என்றேன். அவரோ, ஆனால் ஜனங்கள் உம்மை தீர்க்கதரிசி என்றே கருதுகிறார்கள். நீர் இந்த ஸ்திரீகளுக்கு போதிக்க வேண்டும். நீர் அவர்களுக்கு நீண்ட முடியை வைத்திருக்க வேண்டும், சரியான விதமான ஆடைகளை உடுத்த வேண்டும் என்று இதுபோன்ற காரியங்களை கூறுவதற்கு பதிலாக அவர்கள் எப்படி ஆவிக்குரிய காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றே கூற வேண்டும் என்று கூறினார். நான் அவர்கள் சிறுவர்களுக்குரிய விளையாட்டு முறை கல்வி பள்ளியில் மொழியின் முதலெழுத்துக்களையே கற்றுக்கொள்ளாது இருக்கும் போது என்னால் எப்படி அவர்களுக்கு குறி கணக்கியலை கற்றுத்தர முடியும்? தங்களை சுத்திகரித்துக் கொள்ளும்படியான பொதுவான நாகரிக பண்பினை கூட பெற்றுக் கொள்ளாமல் இருக்கும் போது அவர்களை கிறிஸ்துவின் மனவாட்டி என்று அழைக்கலாமா என்று கேட்டேன். நான் அதை எரிச்சலூட்டக்கூடிய முறையில் கூறிக்கொண்டிருக்கவில்லை. நான் அதை தேவ அன்பில் கூறிக்கொண்டிருக்கிறேன். நான் இந்த காலையில் கூறினது போல, நீங்கள் ஆற்றில் ஒரு படகில் சென்று கொண்டிருப்பதை நான் கண்டால், நீங்கள் அந்த நீர்வீழ்ச்சியில் மோதி விழப்போகிறீர்கள் என்பதை நான் கண்டால், அந்த படகு உங்களை கரைக்கு கொண்டு செல்லாது என்றே நான் உங்களை பார்த்து சத்தமிட்டு கூச்சலிடுவேன். நான் உங்களுக்கு தீங்கிழைக்க முயற்சித்துக் கொண்டிருக்கவில்லை. நான் உங்களை நேசிக்கிறேன். காரணம், நீங்கள் செவி கொடுக்கவில்லை என்றால் உங்களுடைய ஜீவியம் இழக்கப்படும். நாம் ஜெபிப்பதற்கு முன்னர் வேறு யாராகிலும் இருந்தாலும் உங்களுடைய கரங்களை உயர்த்துவீர்களா? அங்கே பின்னாக உள்ள உங்களை நான் காண்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் தவறாய் இருக்கிறீர்கள் என்பதை உங்களுடைய ஜீவியமே காண்பிக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் இன்னமும் தேவனை காட்டிலும் உலகத்தை அதிகமாக நேசிப்பீர்களேயானால் அப்பொழுது ஏதோ காரியம் எங்கோ தவறாய் உள்ளது. உங்களையே உற்று நோக்குங்கள். அங்கே அறைகளில் உள்ளவர்களே, உங்களுடைய கரத்தை உயர்த்தி, சகோதரன் பிரணாம் எனக்காக ஜெபியுங்கள் என்று கூறுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது உண்மை. நற்குணத்திற்கான நேர்மையை, உத்தமத்தை நான் வியந்து பாராட்டுகிறேன். இன்றைக்கு பெந்தேகோஸ்தே சபையோடு உள்ள தொல்லை அதுவேயாகும். நாம் இதற்கு முன்பு வழக்கமாக கொண்டிருந்த உண்மையான உத்தமத்தை இப்பொழுது உடையவர்களாய் இருக்கவில்லை. நாம் தவறாய் இருக்கிறோம் என்று கூறி அதை வந்து ஒப்புக்கொள்ளும் துணிவை நாம் பெற்றிருக்கவில்லை. சபையானது உலகத்தின் அழுக்கில் புரண்டு உருண்டு கொண்டிருக்கும் வரைக்கும் பிசாசுதான் அதை பிடித்து வைத்திருக்கிறார். எனவே அதனை செய்யாதீர்கள். நீங்கள் எதை பெற்றுக் கொள்வதாக கூறிக்கொண்டிருக்கிறீர்களோ அதை நீங்கள் பெற்றிருக்கவில்லை என்று உங்களுடைய சொந்த ஜீவியமே நிரூபிக்கிறது. அப்படியானால் நாம் ஏன் அதை அறிக்கை செய்யக்கூடாது? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். உங்களால் அதை மறைக்க முடியாது. தேவன் அதை குறித்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நீங்கள் சரியாக ஜீவித்துக் கொண்டிருக்கவில்லை என்பதை நீங்கள் கண்டும் அறிந்தும் இருந்தால் அப்போது நீங்கள் ஏன் வந்து அதை அறிக்கையிட்டு கரையற்றதாக்கிக் கொள்ளக்கூடாது? சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாயிருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். என்னுடையதோ முன்பாக போய்விடட்டும். நான் இப்பொழுதே என்னுடைய எல்லாவற்றையும் கூறட்டும். தேவன் அதை சரிபடுத்துவாராக. அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். ஏறக்குறை 6 அல்லது 8 கரங்கள் மேலே உயர்த்தப்பட்டுள்ளன. ஆனால் இந்த சிறு சபையிலோ இன்றிரவு அதை பார்க்கிலும் அதிகம் நிச்சயம் இருக்க வேண்டும். ஏனென்றால் இங்கே 100 அல்லது 200 அல்லது ஒரு கால் 150 பேர் இருக்கலாம். தேவன் வாலிபனே உன்னை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது பெண்மணியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகோதரியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது உண்மை. மகனே, தேவனுடைய ஆசீர்வதிப்பாராக. அது நல்லது. பெந்தேகோஸ்தே ஸ்திரீகள் முன்பெல்லாம் தங்களுடைய தலைமுடியை வெட்ட மாட்டார்கள். ஆனால் இன்றைக்கோ அவர்கள் அதை கத்தரிக்கிறார்கள். என்ன சம்பவித்தது? அவர்கள் இதற்கு முன்னர் வழக்கமாக முக ஒப்பனை அலங்காரம் செய்து கொள்ள மாட்டார்கள். உங்களுடைய தாயார் பெந்தேகோஸ்தே ஸ்திரீயாக இருந்திருந்தால் அவள் அதை செய்திருக்க மாட்டாள். ஆனால் இன்றைக்கு என்ன சம்பவித்தது? காரணம், அவர்கள் உலகத்தின் காரியங்களில் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகமோ நம்மை நோக்கி பார்க்கிறது. நாம் ஒரு பரிசுத்தமான சபையாக இருப்பதாக உரிமை கோருகிறோம். காரியம் என்ன? நாம் கிறிஸ்துவின் மனவாட்டியை போன்று காணப்படுகிறதில்லை. அங்குள்ள புருஷர்களே, உங்களை குறித்தும் அதே காரியமாகத்தான் உள்ளது. சகோதரனே, உங்களுக்கு அவமானம். பரலோக பிதாவே, நான் நோக்கி பார்த்து அதை போன்று கடிந்து கொண்டு இடித்துரைத்து அப்படிப்பட்ட ஒரு முறையில் பீட அடைப்பு விடும்போது அது மட்டுமீறிய கண்டிப்பு வாய்ந்தது போன்று தென்படுகிறது. ஆனால் நாங்கள் முடிவை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நான் அறியும் போது என்னுடைய உட்புறத்திலோ ரத்தம் கசிந்து கொண்டிருக்கிறது. இந்நாட்களில் ஒன்றில் இந்த சிறு படகுகள் கீரலிட்டு உடையப் போகின்றன. மரணமும் போராட்டங்களும் தாக்கப் போகின்றன. எத்தனையோ முறை நான் அவர்களுக்கு அருகில் அழைக்கப்பட்டு அவர்களோ, சகோதரன் பிரணாமே, என்னால் மட்டும் மறுபடியும் உயிரோடு வாழ முடிந்தால் நலமாயிருக்குமே என்று கூற கேட்டிருக்கிறேன்.
அப்படியானால் கர்த்தாவே, இந்த காரியங்கள் இப்பொழுதே சரிபடுத்திக் கொள்ளக்கூடியவைகளாக உள்ளனவே. நானோ என்னால் முடிந்த அளவு மிக சிறந்த முறையில் முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். தேவனே, நான் ஜனங்களை திட்டாமல் அவர்களுக்கு உதவி செய்ய மாத்திரமே முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு வெளிப்படுத்தி தருவாராக. ஆனால் பண்டைய பவுல் கூறினது போன்றே உள்ளது. தேவனே, நான் அவர்களை புண்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறதில்லை. ஆனால் அவர்கள் எங்கே தவறாய் இருக்கிறார்கள் என்பதை காணும்படிக்கு போதிய அளவு அவர்களை புண்படுத்த விரும்புகிறேன். இந்த ஜனங்கள் தவறாய் இருக்கிறார்கள் என்றும் அவர்கள் சரி செய்து கொள்ள விரும்புகிறார்கள் என்றும் தேவனுக்கு முன்பாக தங்களுடைய கரங்களை உயர்த்தி அதை அடையாளம் காட்ட போதிய மரியாதையோடு இருக்கிறபடியால் நீர் இன்றவே இவர்களுக்கு அதை சரிபடுத்தி அள்ள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஆனால் நீங்கள் ஒருபோதும் தட்டாமலே இருந்தால் அப்பொழுது அவர் எப்படி திறக்கப் போகிறார்? நீங்கள் ஒருபோதும் தேடாமலே இருந்தால் அப்பொழுது நீங்கள் எப்படி கண்டடைய போகிறீர்கள்? கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவர் தாமே இன்றிரவு இந்த ஜனங்களை ஒரு முழு ஒப்புவித்தலுக்கு தேவனண்டை கொண்டு வருவாராக. எங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகத்தான பிதாவானவர் இவர்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை பரிசுத்தப்படுத்தி இவர்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் பொருத்துவாராக. ஏனென்றால் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் சமீபித்திருக்கிறது. அவருடைய மணவாட்டியோ தன்னை ஆயத்தப்படுத்தினாள். ஓ கர்த்தாவே, இது ஆயத்தப்படுத்தும் இரவாய் இருப்பதாக. ஏனென்றால் நாங்கள் நாளை தினமே ஒரு கால் அவரை சந்திப்பதாக இருக்கலாம். எனவே நாங்கள் அவரை சந்திக்கும்படி எந்த நேரத்தில் அழைக்கப்படுவோம் என்பதை நாங்கள் அறியோம். கர்த்தாவே, இதை அருளும். இப்பொழுது நான் ஜெபித்துக் கொண்டிருக்கையில் நீங்கள் உங்களுடைய தலைகளை வணங்கியவாறு இருங்கள். உங்களுடைய கரத்தை உயர்த்தி இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் அதனோடு ஆழ்ந்த உத்தமத்தோடு இருப்பீர்களேயானால் அப்பொழுது நீங்கள் அதை உண்மையாக பொருள் உணர்ந்து கூறுங்கள். அதாவது நீங்கள் தவறாயிருந்து வருகிறீர்கள் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்வதனால் நீங்கள் வெட்கமடைகிறதில்லையே. எப்படியாயினும் நீங்கள் அவர்களோடு அங்கே நியாயத்தீர்ப்பிலே நிற்க வேண்டியவர்களாக இருக்கப் போகிறீர்கள். நீங்கள் தவறாயிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் என்ற திட நம்பிக்கையை தேவன் உங்கள் மீது போதுமான அளவு வைத்துள்ளாரே. இங்கே அண்மையில் நான் அந்த விதமான ஒரு காரியத்தை பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் அங்கு பின்னால் நின்று கொண்டிருந்த ஒரு வாலிப பெண்மணியின் இடத்தில் பேசினேன். ஒரு ஊழியக்காரன் மகளாயிருந்த அவளோ அசிங்கமாக காணப்பட்டாள். அவள் என்னை சபைக்கு வெளியே சந்தித்தாள். அவள் என்னை கடுமையாக வீசி எறிந்து பேசாதிருந்தால் நலமாயிருந்திருக்குமே. ஆனால் அவளோ, நீர் அறிவற்றவராய் இருக்கிறீரே என்றாள். சிறு பெண், திமிரான அவமதிப்பு பண்புடையவளாய் உதட்டு சாயமும் பூசிக்கொண்டிருந்தாள். மேலும் குட்டையாக தலைமுடியை வெட்டி கொண்டவளாயும் இருந்தாள். அப்பொழுது அவள், அதை குறித்து இடத்தில் பேச எனக்கு யாராவது வேண்டும் என்றால் அப்பொழுது நான் கொஞ்சம் அறிவுத்திறனுள்ள யாரையாவது பயன்படுத்துவேன் என்றாள். அதன் பின்னர் மீண்டும் அதுபோன்ற ஒரு காரியத்தை பிரசங்கிக்க என்னுடைய தகப்பனாரின் பிரசங்க பீடத்திற்கு நீர் ஒருபோதும் வரவே வேண்டாம் என்று கூறினாள். அப்பொழுது நான், உன்னுடைய தந்தை ஒரு நல்ல நேர்மையான பாப்டிஸ்ட் பிரசங்கியாராக இருந்தாலும் அவர் அதற்கு எதிராக பிரசங்கிக்க மாட்டார் என்ற எண்ணம் கொண்டு நீ என்னிடத்தில் சொல்லுகிறாயா என்று கேட்டேன். அதற்கு அவளோ, அவர் உங்களை இங்கு வரும்படிக்கு கூலிக்கு அமர்த்தவில்லையே என்று கூறினாள். அப்பொழுது நானோ, அவர் என்னை கூலிக்கு அமர்த்தவில்லைதான், ஆனால் நானோ அழைப்பின் மூலமே வந்தேன் என்று கூறினேன். அவளோ மறுபடியும், நான் உம்மை ஒருபோதும் அதற்காக மன்னிக்கவே மாட்டேன் என்றாள். அப்பொழுது நான், அது உன்னை பொறுத்ததாயிருக்கிறது, நான் சுவிசேஷத்தை மாத்திரமே பின்பற்றினேன் என்று கூறினேன். அங்கே வீசின மெல்லிய காற்றில் ரோஜா மலர்களின் புதர் செடிகளோ அசைந்தாடி கொண்டிருந்தன. அழகான வாலிப பெண். கொஞ்சம் கழித்து, ஏறக்குறைய ஓராண்டு கழித்து நான் அந்த பட்டணத்தினூடாக கடந்து சென்றேன். அப்பொழுது நான் அந்த அதே வாலிப பெண்மணி தன்னுடைய அரைப்பாவாடையானது கீழே தொங்கிக் கொண்டிருக்க ஒரு சிகரெட்டை புகைத்துக் கொண்டு வீதியில் சென்று கொண்டிருப்பதை கண்டேன். நான், இது சகோதரன் இன்னாருடைய மனைவி இல்லை, மகளாயிட்டே என்று யோசித்து பார்த்தேன். அப்பொழுது என்னால் அவளண்டை செல்ல முடியுமா என்று பார்க்க நானும் அந்த வீதியில் நடந்து சென்றேன். அப்பொழுது அவள் என்னை ஏறெடுத்து பார்த்துவிட்டு இந்த சிகரெட்டை புகைத்து அதன் புகையை அவளுடைய மூக்கினூடாக ஊதினாள். பின்னர் அவள், ஹலோ பிரசங்கியாரே என்று தேவபக்தியற்ற கொச்சையான வார்த்தைகளை கூறி அவிதமாய் கூப்பிட்டாள். அதற்கு நானோ, இந்த நிலைமையா என்றேன். உடனே அவள், என்னுடைய சிகரெட்டை எடுத்து புகைத்துப்பார், ஆண்மை ஆற்றலோடு செயல்படும் ஒருவராயிரும் என்று கூறினாள். அதற்கு நானோ, நீ உன்னை குறித்தே வெட்கப்படவில்லையா என்று கேட்டேன். அப்பொழுது அவளோ தன்னுடைய சட்டைப்பையில் வைத்திருந்த சிகரெட் அட்டைப்பட்டியை கைவிட்டு எடுத்து, உனக்கு வேண்டுமானால் ஒரு சிகரெட்டை எடுத்து புகை என்று கூறினாள். அதற்கு நானோ, உனக்கு அவமானம், தேவனுடைய ஊழியக்காரனுக்கு ஒரு சிகரெட்டை கொடுப்பது என்பது உனக்கு அவமானமே என்று கூறினேன். பின்னும் அவள், உனக்கு வேண்டுமானால் என்னுடைய புட்டியிலிருந்து சற்று மது அருந்து என்றாள். அதற்கு நான், தயவு செய்து அதை கூறாது என்றேன். அவள் என்னையே உற்று பார்த்தாள். என்னால் அழுவதை அடக்க முடியவில்லை. ஏனென்றால் அவளுடைய தந்தை ஒரு நல்ல மனிதனாய் இருக்கிறார். நான் அவளை நோக்கி பார்த்தேன். நானோ, ஓஹோ, என்னே, அவளுக்கு ஏராளமான நேரம் இருப்பதாக எண்ணிக்கொண்டாளே என்று நினைத்தேன். அதன் பின்னர் நான் நடக்க துவங்கினேன். என்னுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிவதை என்னால் நிறுத்த முடியவில்லை. நான் தொடர்ந்து நடந்தேன்.
அப்பொழுதும் அவள், ஒரு நிமிடம் நில்லுங்கள் என்றாள். அதற்கு நானோ, சொல், என்ன அம்மணி என்று கேட்டேன். அவள் பின்னால் நடந்து வந்தாள். ஜனங்கள் கடந்து சென்று கொண்டிருந்த அந்த வீதியில் அவளிடத்தில் பேசுவது ஏறக்குறைய ஒரு அவமானமாயிருந்தது. அவள் நடந்து அருகில் வந்தாள். பின்னர் அவள், அன்றிரவு நீர் என்னிடத்தில் என்ன கூறினீர் என்பது உமக்கு தெரியுமா என்று கேட்டாள். அதற்கு நானோ, எனக்கு எப்பொழுதுமே நினைவிருக்கும் என்றேன். அப்பொழுது அவள், பிரசங்கியாரே, நீர் சரியாக கூறியிருந்தீர் என்று நான் உமக்கு கூற விரும்புகிறேன் என்றாள். மேலும் அவள், நான் அப்பொழுது கடைசி முறையாக பரிசுத்த ஆவி துக்கப்படுத்தினேன் என்று கூறினாள். இப்பொழுது அந்த ஸ்திரீ இடத்தில் கூறின குறிப்பிடத்தக்க குற்றம் இதுதான். நான் அதை உயிரோடு இருக்கும் வரை மறக்கவே மாட்டேன். அவள், அவர் அன்றிரவு என்னோடு ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் ஆனால் என்று கூறி, நான் அவரை அந்த நேரத்தில் புறக்கணித்த போது அதுவே என்னுடைய கடைசி நேரமாய் இருந்தது என்றாள். அவள் தொடர்ந்து, அது முதற்கொண்டே என்னுடைய இருதயம் மிகவும் கடினமாய் இருந்து கொண்டு வருகிறது. நான் தேவனுக்காகவோ சபைக்காகவோ அல்லது மற்றெந்த காரியத்திற்காகவோ கவலைப்படுகிறதே இல்லை. நான் என்னுடைய தந்தையினிடத்தில் ஒவ்வொரு நாளும் முரட்டாட்டம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று கூறினாள். மேலும் அவள், என் தாயினுடைய ஆத்துமா ஒரு பணியாரத்தை போன்று நரகத்தில் வறுத்தெடுக்கப்படுவதையும் அது நகைக்கப்படுவதையும் என்னால் காண முடிகிறது என்றும் கூறினாள். அதுவே கடைசி முறையாக பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தினதாகும். அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். நாம் ஒரு புறாவின் சிறகுகளில் பரலோக வீட்டிற்கு செல்வோமாக. நாம் மனவாட்டியாய் இருப்போமாக. நீங்கள் தவறாயிருந்தால் இப்பொழுதே உங்களுடைய இருக்கையிலிருந்து எழும்புங்கள். இங்கே மேலே வாருங்கள். இங்கே பீடத்தண்டை நின்று, நான் தவறாயிருந்து வந்துள்ளேன் சகோதரன் பிரணாம், நான் எரிச்சலான மனநிலை உடையவனாய் இருந்து வந்திருக்கிறேன். இல்லை என்றால் நான் தேவ பக்தியற்றவனாய் வாழ்ந்து வந்திருக்கிறேன். நான் செய்யக்கூடாத இந்த காரியங்களை நான் செய்கிறேன். சகோதரன் பிரணாம், நான் இதை அதை அல்லது மற்றதை செய்திருக்கிறேன். நான் பொய்யுரைத்தலில் குற்றவாளியாய் இருக்கிறேன். நான் திருடுகிறதில் குற்றவாளியாய் இருக்கிறேன். நான் வேற ஏதோ ஒரு காரியத்தில் குற்றவாளியாய் இருக்கிறேன். நான் சேவிக்க வேண்டிய விதமாக தேவனை சேவித்திருக்கவில்லை. நான் என்னை குறித்து வெட்கப்படுகிறேன். நான் என் ஜீவியத்தை சரிபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன். எனவே சகோதரன் பிரணாம், நீர் இன்றிரவு இங்கே எனக்காக ஜெபிக்க மாட்டீரா என்று கூறுங்கள். நான் அதை செய்ய சந்தோஷப்படுவேன். தேவன் சுகவீனம், குருடு, துயரப்படுகிறவர்களுக்கான என்னுடைய ஜெபங்களை கேட்டு பதிலளிப்பாரானால் அப்பொழுது அவர் பாவிக்கான ஒரு ஜெபத்தையும் நிச்சயம் கேட்பார். நீங்கள் மனவாட்டியின் பாகமாய் இருக்கும்படிக்கு இன்றிரவே வரமாட்டீர்களா? நீங்கள் வரும்படியாக நான் உங்களை அழைக்கிறேன். என் சகோதரனே, உங்களுக்கு நன்றி. நீங்கள் தவறாய் இருக்கிறீர்கள் என்பதை ஒப்புக்கொண்டு வெளியே நடந்து வரும் அந்த விதமான ஒரு தைரியத்தை நான் வியந்து பாராட்டுகிறேன். சகோதரனே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இங்கே நில்லுங்கள். நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்த முடிந்திருந்தும் அதை குறித்து உத்தமமாய் இருக்க முடியவில்லையே என்று நீங்கள் மனதில் உணர்ந்து என்னிடம் கூறுகிறீர்களா? ஜனங்களுக்கு என்ன சம்பவித்தது? சகோதரனே, காரியம் என்ன? இந்த நாட்களில் உள்ள நம்முடைய ஜனங்களோடு உள்ள காரியம் என்ன? நீங்கள் தவறாய் இருந்தீர்கள் என்பதை நீங்களே மனதிற்கொண்டே உங்களுடைய கரத்தை நீங்கள் உயர்த்திய பிறகும் நீங்கள் வரமாட்டீர்களா? எனவே ஒருவர் நன்மை செய்ய அறிந்தவராய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும் என்பதை அறிந்துள்ளோம். ஆகையால் நீங்கள் வரமாட்டீர்களா? இசைப்பேடையை இயக்குபவரே, சகோதரியே, நீங்கள் விரும்பினால் இசைப்பேடையை இசைப்பவரே, சற்று மெல்லிய சத்தத்தில் இசையுங்கள். நான் உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறேன். நான் உங்களை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். கூட்டங்களில் உள்ள எத்தனை பேர் ஏற்கனவே என்னுடைய கூட்டங்களில் இருந்திருக்கிறீர்கள்? எனவே நான் ஒரு பிரசங்கி அல்ல என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனக்கு கல்வி அறிவும் கிடையாது. சிறு பெண்மணியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதை செய்ய ஒரு உண்மையான பெண் தேவைப்படுகிறாள். இந்த சிறு பாடற்குழுவினர் இங்கே வருகிறார்கள். என் சகோதரியே, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. அது உண்மையான தைரியமாய் உள்ளது. நான் அந்த சிறு பெண்மணியை வியந்து பாராட்டுகிறேன். தேனே, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு ஏறக்குறைய உங்கள் எல்லோரை போன்ற வயதினை கொண்ட குட்டி ரெபேக்காள் என்ற ஒரு குட்டி பெண் வீட்டில் இருக்கிறாள். நான் உங்களை பாராட்டுகிறேன். குட்டி இந்திய பெண்ணா? தேனே, இந்த குட்டி இளவரசியை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இனிய இருதயமே, தேவன் உங்களோடு இருப்பாராக. குட்டி சகோதரியே, உன்னைத்தான் தேவன் உன்னோடு இருப்பாராக. சகோதரியே, உன்னோடும் இருப்பாராக. இப்பொழுது இங்கே பாருங்கள். அதை போன்ற வாலிப பெண்மணிகளா இருந்தாலும் குட்டி பெண் பிள்ளைகளா இருந்தாலும் மனசாட்சியில் இழகி போய் அவர்களை துண்டு துண்டாக வெட்டுகிற ஒரு பிரசங்கத்தை பிரசங்கித்த பிறகும் அவர்கள் தவறாய் இருக்கின்றனர் என்று அறிந்து இங்கே கூட்டத்தினருக்கு முன்பாக நின்று ஒரு அறிக்கையை பண்ணும்படிக்கு இங்கே அவர்கள் வந்திருக்கிறார்கள். நிச்சயமாகவே வயோதிக ஸ்திரீகளாகிய உங்களைத்தான். நீங்கள் வரமாட்டீர்களா? இங்கே எழும்பி நகர்ந்து வந்து இங்கே நில்லுங்கள். நான் உம்முடைய முகத்தையே தேடுவேன். என்னுடைய காயம்பட்ட நொறுங்குண்ட ஆவியை குணப்படுத்தும். நாம் அதை பாடுவோமாக. உம்முடைய கிருபையினால் என்னை ரட்சியும்.
இரட்சகரே, இரட்சகரே, செவிகொடும். நிச்சயமாகவே நீங்கள் ஒரு தாழ்மையான ஜெபத்தை ஜெபிக்கும்படிக்கு போதிய உத்தமமுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். கர்த்தாவே, என்னிடத்தில் ஏதாகிலும் தவறு உண்டோ என்று பார்த்து என்னை சோதித்தறியும் என்று கூப்பிடுங்கள். என்னை கடந்து செல்லாதேயும். அருமையான சகோதரியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் இது போன்ற கூட்டத்தில் நின்று கூட்டத்திலிருந்து ஸ்திரீகளும் புருஷர்களும் மற்றும் எல்லோருமே மேலே வர, அப்பொழுது நான் யாஜிஸ்தற்காக நின்று ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அவர்களுடைய காரியங்களையும் அவர்களுடைய பாவங்களையும் மற்றுமுள்ள காரியங்களையும் கூறுவதை கண்டறிந்தவர்களாய் இருக்கிறீர்கள். அது உண்மை என்பதை உங்களில் எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள்? ஒருபோதும் தவறி போவதே இல்லை. பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதே பரிசுத்த ஆவியானவர் இன்றிரவு இங்கே அவரை துக்கப்படுத்துகிற ஒரு காரியம் உண்டு என்று கூறுகிறார். இப்பொழுது அது கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதாய் உள்ளது. இப்பொழுது அதை இங்கே அல்லது அங்கே சந்தியுங்கள். நான் உணர்ச்சி வசப்படுதலுக்கு உட்பட்ட ஒரு நபராய் இருக்கவில்லை. இல்லை ஐயா, நான் சரியாக எங்கே நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை அறிவேன். நான் தேவனை அறிந்துள்ளேன், அது உண்மை. இங்கே இந்த வாலிப பெண் பிள்ளைகள் இருக்கின்ற இடத்தில் உங்களில் அநேக நிற்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் வரமாட்டீர்களா? நான் உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறேன். நான் வற்புறுத்தி அறிவுரை கூறி இணங்க வைக்க மாட்டேன். நான் வெறுமன உங்களிடத்தில் கூறிக்கொண்டிருக்கிறேன். யாரோ ஒருவர், ஒரு ஊழியக்காரன் அது போன்ற காரியங்களில் கூட்டத்தினரை கடிந்து கொண்ட இடத்திலேயே ஒரு பீட அழைப்பு விடுவதை நான் ஒருபோதும் கேள்விப்பட்டதே இல்லை என்று கூறினார். அந்த விதமாகத்தான் அது செய்யப்பட வேண்டியதாய் உள்ளது. நீங்கள் ஏதோ ஒரு இருதயம் நொறுங்குண்ட கதையின் பேரில், மரித்துக் கொண்டிருக்கிற ஒரு தாயாரின் பேரில் அல்லது வேறேதோ ஒரு காரியத்தின் பேரில் எழும்பி வருகிறதில்லை. அப்படியானால் அது உணர்ச்சி வசப்படுதலாய் உள்ளது. நீங்கள் வருகிறதோ தேவனுடைய வார்த்தையின் பேரிலானதாய் உள்ளது. நீங்கள் எந்த உணர்ச்சி வசப்படுதலுக்காகவும் வருகிறதில்லை. தேவன் தேவனாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பின் வீட்டில் இருக்கிறீர்கள் என்றும் விசுவாசித்து நீங்கள் வருகிறீர்கள். உங்களுடைய வழக்கை வாதிடவே நீங்கள் வருகிறீர்கள். என் சகோதரனே, என் சகோதரியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுடைய நேர்மையான திட நம்பிக்கையை பாராட்டுகிறேன் என்று கூறி உங்களுடைய கரத்தை கொடுக்க விரும்புகிறேன். குட்டி பெண்ணே, நான் உன்னை பாராட்டுகிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் உங்களுக்கு அந்த தீரமான ஆவியை அளிப்பாராக. என் சகோதரனே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களோடு இருப்பாராக. இன்னும் ஒரு விசை, அதன் பின்னரே நாம் முடிக்கப் போகிறோம். இது கடைசி நேரமாகவும் கூட முடிவுறலாம். புரிகிறதா? எப்பொழுது என்று எனக்கு தெரியாது. அது முடிவுறவில்லை என்று நான் நம்புகிறேன். ஆனால் அது முடிவுறலாம். புரிகிறதா? இரட்சகரே, என் சகோதரியே, இங்கே வாருங்கள். நான் உங்களுக்கு நன்றி என்று கூறி உங்களுடைய கரத்தை கொடுக்க விரும்புகிறேன். நான் அந்த விசுவாசத்தை பாராட்டுகிறேன். அது அசலான விசுவாசமாய் இருக்கிறது. என் சகோதரனே, இங்கே வாருங்கள். நான் இங்கேயே உங்களோடு கரங்கொடுக்க விரும்புகிறேன். நான் உங்களுடைய உத்தமத்தை பாராட்டுகிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இங்கே வாருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் நிற்கும்படியாக முடிவெடுத்ததற்கான உங்களுடைய உத்தமத்தை நான் பாராட்டுகிறேன். என்னை கடந்து செல்லாதேயும். இரட்சகரே, என்ன ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். தாழ்மையாய் கூப்பிடுகையில் மற்ற என்னை கடந்து செல்லாதேயும். என்ன நான் உம்முடைய தகுதியில் மாத்திரமே நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். உம்முடைய முகத்தையே நான் தேடுவேன். என்னுடைய காயம்பட்ட நொறுங்குண்ட ஆவியை குணப்படுத்தும். அங்கே வார்த்தை அதற்குள்ளாக வெட்டிற்று. உம்முடைய கிருபையினால் என்னை ரட்சியும். இரட்சகரே, இரட்சகரே, என்னுடைய தாழ்மையான கூக்குரலுக்கு செவிகொடும். மற்றவர்களை நீர் அழைத்துக் கொண்டிருக்கையில்
ஓ, என்னை கடந்து சென்று விடாதேயும். நினைவிருக்கட்டும், உங்களுடைய இருதயத்திற்குள்ளாக வெட்டினது பரிசுத்த ஆவியாய் இருந்தது. இங்கே எழும்பி வாருங்கள். அவர் வெட்டின அந்த இடங்களை குறித்து சற்று சிந்தித்து பாருங்கள். அதன் பின்னர் அந்த நபர் ஒருபோதும் அந்த கீழான நிலையில் ஜீவிக்க மாட்டார். அவர்கள் எப்பொழுதுமே அதை நினைவு கூறுவார்கள். நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால், ஆனால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையில் ஏதோ ஒரு காரியத்தோடு வந்து நீங்கள் அதை காத்துக்கொள்ளாமல் விட்டுவிட்டால், அப்பொழுது அது ஆபிரகாமுடைய வித்து அல்ல. ஆபிரகாமோ என்ன வந்த போதிலும் அல்லது போன போதிலும் அதை பொருட்படுத்தாமல் தேவனுடைய வாக்குதத்தை தம்முடைய இருதயத்தில் காத்துக்கொண்டான். நான் பீடத்தை சுற்றிலும் நிற்கிற இவர்கள் எல்லோரையுமே பாராட்டுகிறேன். தேவன் உங்களுக்கு உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சையை இன்றிரவு அளித்து உங்களை உண்மையான பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனங்களாக ஆக்குவாராக என்பதே உங்களுக்கான என்னுடைய ஜெபமாகும். இந்த வாலிப கூட்டத்தில் சிலர் இங்கே இந்தியர்களாயும் ஸ்பானியர்களாயும் மெக்சிகன்களாயும் இருக்கின்றனர். சுற்றி நின்று கொண்டிருக்கிற எல்லா ஜனங்களுமே ஒரு கால் அநேக வருடங்களாக கிறிஸ்தவர்களாக இருப்பதாக உரிமை கோரியிருந்தனர். ஆனால் அது தவறாயிருக்கிறது என்பதை காண்கிறார்கள். எனவே அவர்கள் சரி செய்து கொள்ள விரும்புகிறார்கள். நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். குற்றவாளி என தீர்க்கப்பட்டு தேவனுடைய நியாயத்திற்பின் பலிபீட அக்கினியினூடாக தேவனோடு அதை சரிபடுத்திக் கொள்ள ஆயத்தமாயிருக்கிறார்கள். நண்பர்களே, அதை எங்காவது சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் அதை எங்காவது சந்தித்தாக வேண்டும். ஆகையால் அதை இங்கேயே சந்தியுங்கள். காலை வரைக்கும் காத்திருக்க வேண்டாம். நீங்கள் இன்றையவே வீட்டிற்கு செல்கையில் ஒரு கால் விபத்தில் கொல்லப்படலாம். அண்மையில் ஒரு கூட்டத்தில் நான் பீட அழைப்பை விடுத்தேன். நான் அதை ஒஹையாவில் செய்திருந்தது போன்றே பீட அழைப்பினை விடுத்திருந்தேன். பின்னர் நான் அந்த கட்டடத்தை விட்டு அன்றிரவு புறப்பட்டு சென்று ஏறக்குறைய 15 நிமிடங்கள் கடந்து விட்டிருந்தது. அப்பொழுது நான் வீதியின் ஓரத்தில் யாரோ ஒருவர் கூக்குரலிட்டதை கேட்டேன். நான் நின்று பார்த்துவிட்டு அங்கு விரைந்து சென்றேன். அப்பொழுது அங்கேயோ ஒரு கார் மற்றொன்றோடு வேகமாக சென்று மோதினதினால் விபத்து ஏற்பட்டிருந்தது. அப்போது அந்த காரில் அமர்ந்திருந்த ஒரு பெண்மணியோ மிகவும் பயந்து போய் பதற்றத்தோடு இருந்தாள். அப்பொழுது அவள் தன் தாயினுடைய விரலிலிருந்து மோதிரத்தை எடுத்து கழற்றி எடுத்தாள். அவள் மிகவும் பயந்து போய் பதற்றமாயிருந்தாள். தாயார் கொல்லப்பட்டிருந்தாள். அவள் வீதியிலே காரோட்டி கொண்டு சென்ற போது தன் மகளிடத்தில் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்தாளாம். அவர்கள் அவளை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல ஆயத்தமாயினர். அவர்கள் இருவருமே பீடத்தண்டை வந்திருக்க வேண்டும். அவளுடைய மகள் தன்னுடைய தாய் காரில் போவதற்கு முன்னர் தன்னிடத்தில், நான் இன்றிரவு தவறு செய்து விட்டேன், நான் தவறு செய்து விட்டேன் என்பதை நான் அறிவேன் என்று கூறினதே கடைசி வார்த்தைகளாகும் என்று கூறினாள். அங்கேயே அவளுடைய ஜீவியம் அழைக்கப்பட்டு விட்டது. ஓ, நீங்களோ அது எனக்கு சம்பவிக்காது என்று கூறலாம். அது சம்பவிக்கலாம், அது சம்பவிக்க கூடும். பரிசுத்த ஆவியானவர் மீண்டும் உங்களை ஒருபோதும் குற்றவாளியாக தீர்க்காமலும் நீங்கள் தவறாய் இருக்கிறீர்கள் என்று உங்களிடம் கூறவில்லை என்றால் என்னவாகும்? அப்பொழுது நீங்கள் அந்த விதமாக நித்தியத்துக்குள்ளாக நடந்து செல்வீர்கள். ஆனால் மேற்கூறின அந்த விதமான ஆவியோடு உங்களால் அதை செய்ய முடியாது என்பதை நீங்களே அறிவீர்கள். ஐயா, உங்களுடைய ஜீவியத்தை பின்னோக்கி பாருங்கள். நீங்கள் எப்படி வாழ்ந்துள்ளீர்கள் என்றும் பாருங்கள். பின்னோக்கி பார்த்து அது இனிமையானதாயும் கிறிஸ்துவின் தாழ்மையான ஜீவியமாயும் அவருடைய வார்த்தை எல்லாவற்றோடும் பொருந்துகிறதாயும் உள்ளதா என்றும் பாருங்கள். அது அவ்வாறு பொருந்தாததா இருந்தால் அப்பொழுது வந்து சரிபடுத்திக் கொள்ளுங்கள். ஆகாயம் முழுவதும் உங்கள் இருதயத்தை சுத்தப்படுத்த, உங்களுடைய ஆத்மாவை சுத்திகரிக்கும் உண்மையான பெந்தேகோஸ்து ஆசீர்வாதங்களால் நிறைந்திருக்க ஏன் ஒரு மாற்றுப் பொருளை எடுத்துக்கொள்ள வேண்டும்? சரிதானே? இன்றிரவு இங்கே எத்தனை ஊழியக்காரர்கள் இருக்கிறீர்கள்? உங்களில் சில சகோதரர்கள் எங்களோடு இருக்கும்படியாக இங்கு நடந்து மேலே வரும்படிக்கு நான் விரும்புகிறேன். அவ்வளவுதான் சகோதரனே? ஆம் சகோதரர்களே, அப்படியே ஒரு நிமிடம். நீங்கள் இங்கே மேலே வருவீர்களா? சரி. இயேசு தம்முடைய வார்த்தையில் கூறினார், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கிரமிப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான். பரிசுத்த யோவான் 6 நான் அவனை கடைசி நாளில் ஒரு உயிர்த்தெழுதலில் எழுப்புவேன் என்றார். ஜனங்களே, நாம் அதற்காக நிற்க வேண்டும். நாம் அதை செய்ய வேண்டும். அது அப்படியே செய்யப்பட வேண்டியதாக உள்ளது. அது உணர்ச்சி வசப்படுதல் அல்ல. உண்மையாகவே உணர்ச்சி வசப்படுதல் அதனோடு தொடர்புள்ளதுதான். அது உண்மை. ஆனால் அதை குறித்த காரியமோ ஓர் அர்ப்பணிக்கப்பட்ட இருதயமாய் உள்ளது. அப்படியே தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு, தேவனே, நான் தவறு செய்து விட்டேன், நான் அதை செய்ததற்காக வருந்துகிறேன். நீர் என்னுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறீர். நான் தவறு செய்தேன். நான் இந்த இடத்திலேயே என்னுடைய தவறை அறிக்கை செய்கிறேன். இன்றிரவு முதற்கொண்டே, இது முதற்கொண்டே நான் உமக்கென்று நிச்சயிக்கப்பட்டிருக்கிறேன். நான் மனவாட்டியின் பாகமாக இருக்கிறேன். நான் அதை மீண்டும் ஒருபோதும் செய்யவே மாட்டேன். என்னுடைய கோபம் ஒருபோதும் மீண்டும் வர அனுமதிக்க மாட்டேன். நான் ஒரு பெண்மணியை போல் நடந்து கொள்வேன். நான் ஒரு
நற்பண்புள்ளவரை போல நடந்து கொள்வேன். வேதம் செய்யும்படி கூறுகிற காரியங்களையே நான் செய்வேன். நான் உம்முடைய வார்த்தையின்படி இப்பொழுது ஏற்றுக்கொள்வேன் என்று கூறுங்கள். அப்பொழுது நீங்கள் எங்கோ ஆதாயம் அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். சுவிசேஷ பிரசங்கிமார்களே, நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அது உண்மைதானே? அது உண்மையே. இப்பொழுது நாம் நம்முடைய தலைகளை இப்பொழுது ஜெபத்தில் வணங்கியிருப்போம். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய சொந்த வழியில் ஜெபியுங்கள். நினைவிருக்கட்டும், உங்களுக்கு பக்கத்தில் கிறிஸ்து இருக்கிறார். உங்களுக்கு முன்பாக இங்கே பீடம் இருக்கிறது. கிறிஸ்தவர்களோர் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு பின்னாக சுவிசேஷ ஊழியர்கள் ஜெபிக்கிறார்கள். இப்பொழுது அதுவோ உங்களை ஒரு ஜெப சூழ்நிலையில் வைக்கிறது. இப்பொழுது உங்களுடைய அறிக்கையை உங்களுடைய இருதயங்களில் உங்களுடைய சொந்த வழியில் கூறுங்கள். கர்த்தாவே, நான் தவறாயிருக்கிறேன். கர்த்தாவே, நான் வருந்துகிறேன். நான் இந்த காரியங்களை செய்தேன். நான் இப்பொழுது என் பாவத்தை அறிக்கை செய்கிறேன். நான் உம்மை விசுவாசிக்கிறேன். நான் இப்பொழுதே உம்மை ஏற்றுக்கொள்கிறேன். நான் மனவாட்டியின் பாகமாக இருக்க விரும்புகிறேன். நான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இப்பொழுது உங்களுடைய அறிக்கையை உங்களுடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்கப் போகிறேன். பரலோக பிதாவே, என்னை நேசிக்கிற ஜனங்களை நான் நோக்கி பார்க்கும் போது அது என்னை சில சமயங்களில் எப்படியாய் துக்கப்படுத்துகிறது. நீர் வார்த்தையை எடுத்து அதை அங்கு முன்வைத்திருக்கிறீர் என்பதையும் காண்கிறேன். அது எலும்பின் ஊனையும் வெட்டுகிறது. ஆனால் அதன் பின்னர் அது சத்தியம் என்று ரூபகாரப்படுத்தப்படும்படியாக நீர் வருகிறீர். அது சத்தியமாயிருக்கிறது. இங்கே புருஷர்களும் ஸ்திரீகளும் வாலிப பெண் பிள்ளைகளும் குட்டி பெண் பிள்ளைகளும் தங்கள் தலைகள் வணங்கியிருப்பதோடு தங்களுடைய கண்களில் கண்ணீர் மல்க வாழ்க்கையின் முக்கியமான தீர்மானம் செய்ய வேண்டிய கட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அங்கே வளைந்து நெளிந்து அசைந்து உருண்டாடும் நடனத்தில் பிசாசினால் பிடிக்கப்பட்டு சாத்தானால் அடக்கி ஆடப்படும் குழுவில் இருந்திருக்க முடியும் என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன். இதோ அவர்கள் இங்கே இன்றிரவு வணங்கிய இருதயங்களோடு நின்று கொண்டு அவர்களால் தங்களுடைய கரங்களை உயர்த்த முடிந்து, தேவனாகிய கர்த்தாவே, உலகத்தின் காரியங்கள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை சுத்திகரியும் என்று கூறும்படியான ஒரு காரியத்தையே விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே நடுத்தர வயதுடைய புருஷரும் வாலிபரும் வயோதிக ஸ்திரீகளும் வாலிப பெண்களும் யாவருமாக ஒன்று சேர்ந்து நிற்கின்றனர். அவர்கள் தவறாயிருக்கிறதை அறிக்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீர் அவர்களுடைய இருதயத்தில் பேசினீர். இல்லை என்றால் அவர்கள் ஒருபோதும் இங்கிருக்க மாட்டார்கள். அது ஏற்கனவே ஒரு தீர்மானம் செய்யப்படாமல் அவர்களால் தங்களுடைய இருக்கைகளை விட்டு எழுந்திருக்க முடியாது என்பதையே காண்பிக்கிறது. தேவ ஆவியானவர் அவர்களை சுற்றி சென்று நீ தவறாயிருக்கிறாய் என்று கூறினாரே. அப்பொழுது அவர்களுடைய அற்பமான ஜீவியம், கர்த்தாவே, அப்படியானால் நீரே எனக்கு வேண்டும் என்றது. ஆனால் பிசாசோ அப்படியே அமைதியாய் உட்கார் என்றான். ஆயினும் தேவ ஆவியானவரோ எழுந்திரு என்றார். எனவே அவர்கள் கீழ்ப்படிதலோடு நடந்து வந்து இங்கே பீடத்தண்டை நிற்கிறார்களே. இப்பொழுது என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மழையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும். நீங்கள் வந்து திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். என் கிருபை உனக்கு போதும். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவருக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கிரமிப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்ற உம்முடைய வார்த்தையே நான் உம்மிடத்தில் மேற்கோள் காட்டியிருக்கிறேன். பிதாவே, அவர்கள் உம்முடையவர்களாயிருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய வார்த்தையின் வெற்றி சின்னங்களாயிருக்கிறார்கள். அவர்கள் இங்கே வார்த்தையின் தண்ணீரினால் கழுவப்படுவதற்காகவே இருக்கிறார்கள். ஏனென்றால் இது முழு சுவிசேஷமாய் உள்ளது. இது எந்த காரியத்தையும் அடிக்காமல் விட்டுவிடுகிறதில்லை. அது சிறுவருக்கான விளையாட்டு முறை கல்வி பள்ளியான ஸ்தலத்திற்கு அழைத்து வரும்படி அடியோடு வெட்டப்படுகிறது. அது வேர்களை, கசப்புத்தன்மையின் வேர்களை, வேண்டா வெறுப்பின் வேர்களை, உலகத்தின் வேர்களை தோண்டி வெளியே எடுத்து விடுகிறது. கர்த்தாவே, பரிசுத்த ஆவியினால் அவர்களை தோண்டியிடும். இந்த ஜனங்களிடத்தில் இருந்து அவைகளை எரிந்து போடும். இயேசுவே, அவர்கள் உம்முடைய தனிப்பட்ட சொந்த பொக்கிஷமாக, உம்முடைய கிரீடத்தில் ரத்தினங்களாக, உம்முடைய மனவாட்டின் அங்கத்தினர்களாக இருக்கும்படிக்கு இன்றிரவே உமக்காக அவர்களை உரிமை கோருகிறேன். நான் அவர்களுடைய ஜீவியங்களை உரிமை கோருகிறேன். நான் இந்த ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியக்காரர்களாகிய இந்த ஊழியக்காரர்களோடு சேர்ந்து என் முழு இருதயத்தோடு ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நீர் அவர்களிடத்திலிருந்து உலகத்தின் காரியங்களை எடுத்து போட்டு சாத்தானின் முகத்திற்கு முன்பாக நிற்கும்படியான தைரியத்தை அவர்களுக்கு தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, அதை அருளும். நீர் அதை செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்.
நீரோ என் நாமத்திலே பிதாவினிடத்தில் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்றீர். இப்பொழுது நீரோ நான் ஒரு காலம் அதை செய்வேன் என்று ஒருபோதும் கூறவே இல்லை. ஆனால் நீர் நான் அதை செய்வேன் என்றே கூறினீர். அது உண்மை என்றே நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது வேத வாக்கியங்களில் என் நாமத்திலே அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள் என்றும் கூட எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு வாலிப பெண்மணியை அல்லது ஒரு ஸ்திரியை சிறைப்படுத்தி அவளுடைய வாழ்க்கையை சீர்குலைப்பது ஒரு பிசாசாயிருக்கிறது. ஒரு மனிதனை சிறைப்படுத்தி அவனுடைய வாழ்க்கையை சீர்குலைப்பது ஒரு பிசாசாயிருக்கிறது. கர்த்தாவே, நான் என்னுடைய ஜெபத்தில் இந்த சிறு கதையை மேற்கோள் காட்டுவேன். இவர்கள் ஒவ்வொருவரும் ராஜ்யத்தின் ரத்தினங்களாகவே இன்றிரவே உரிமை கோரப்படுவார்களாக என்ற என் ஜெபத்திற்கு செவி கொடுத்து பதிலளிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் வந்திருக்கிறார்கள். நான் என்னுடைய வார்த்தைகளுக்காக இன்றிரவு பதில் கூற வேண்டியவனாயிருக்கிறேன். அவர்கள் இங்கே கிறிஸ்துவின் பட்சத்தில் தங்களுடைய ஸ்தானத்தை தெரிந்து கொள்ளும்படியாகவே என்னோடு நிற்க வந்துள்ளனர். இப்பொழுது சாத்தானே, நீ இதில் தோற்று போய்விட்டாய். நீ இவர்களில் ஒரு சிலரை பின்னாகவே பிடித்து வைத்துக் கொண்டாய். ஆனாலும் நீ யுத்தத்தில் ஜெயம் பெறவில்லையே. இயேசுவானவரோ என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்றாரே. சாத்தானே, நான் உனக்கு கூறுகிறேன், அதாவது ஒரு நாள் தன் தகப்பனுடைய ஆடுகளை ஒரு சிறு பையன் மேய்த்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது ஒரு சிங்கம் மந்தைக்குள்ளே புகுந்து அந்த ஆடுகளில் ஒன்றை கவி அதை வெளியே கொண்டு சென்று கொடுமையாய் கொன்று அதை விழுங்கப் போவதாயிருந்தது. ஆனால் இந்த உண்மையான சிறு மேய்ப்பன் அவன் ஒரு கவனை தவிர வேறொன்றையும் மிகப்பெரிய அளவில் வைத்திருக்கவில்லை. ஆனால் அவன் ஜீவனுள்ள தேவனில் விசுவாசம் கொண்டிருந்தான். எனவே அவன் அந்த சிங்கத்தை பின்தொடர்ந்து சென்று அதை பற்றி பிடித்து கொன்று போட்டான். அது அவனுக்கு எதிராக பாய்ந்தெழுந்த போது அவன் அதனுடைய தாடியை பற்றி பிடித்து அதை கொன்று போட்டான். பின்னர் அவன் அந்த சிங்கத்தினுடைய வாயிலிருந்த ஆட்டை கைப்பற்றி அதனுடைய சுகமளித்தலுக்காக அதை திரும்ப மேய்ச்சலுள்ள புல்வெளி எண்டைக்கு கொண்டு வந்தான். நீ இந்த விலையேறப்பட்ட தேவனுடைய ஆடுகளை, இந்த பெண்மணிகளை சிறைபிடித்து அவர்கள் தங்களுடைய தலைமுடியை குட்டையாக வெட்டிக் கொள்ளவும் முக ஒப்பனை அலங்காரங்களை செய்து கொள்ளவும் காரணமாயிருந்து வேதாகமும் கண்டித்துரைக்கிற காரியங்கள் காணப்படும்படியாக செய்து நீ அவர்களை பிடித்து விட்டதாக எண்ணிக்கொண்டாய். ஆனால் நானோ இந்த எளிமையான சிறு ஜெபக்கவனோடு வருகிறேன். நான் இன்றிரவே அவர்களை திரும்ப கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். நீ அவர்களை இனி ஒருபோதும் பற்றி பிடித்து வைத்திருக்க முடியாது. நீ யுத்தத்தில் தோற்றோடி போய்விட்டாய். இந்த விலையேறப்பட்ட மனிதர்கள் இங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். எனவே தேவ ஆட்டுக்குட்டிகளை அவைகளை கட்டபிடித்து விடு. நாங்கள் உனக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளையிடுகிறோம். நான் இந்த கெட்ட பழக்க வழக்கங்கள், கோபங்கள், ஒழுக்கக்கேடானவைகள் மற்றும் அது என்னவாயிருந்தாலும் அவர்களுக்கும் அந்த காரியங்களுக்கும் இடையே விசுவாசத்தினால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை வைக்கிறேன். நீ அவர்களை நீ ஒருபோதும் பிடித்துக் கொள்ளவே முடியாது. அவர்கள் பிதாவினுடைய மேய்ச்சலில் இருக்கிறார்கள். அவர்கள் அவருடைய பிள்ளைகளாயிருக்கிறார்கள். அவர்களிடத்திலிருந்து விலகிப்போ. நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உனக்கு கட்டளையிடுகிறேன். There's not a devil in hell can touch you if you believe that. நீங்கள் அதை விசுவாசிப்பீர்களேயானால் நரகத்தில் உங்களை தொடக்கூடிய பிசாசு ஒன்று கூட இல்லை. நீங்கள் இரத்தத்தினால் மூடி மறைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் சுவிசேஷ ஊழியர்களின் ஜெபத்தினால், உடன்படிக்கையின் தூதர்களின் ஜெபத்தினால் சூழப்பட்டிருக்கிறீர்கள். இங்கே நின்று கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும், அதாவது நீங்கள் கொண்டிருந்த கெட்ட பழக்க வழக்கங்கள், தவறுகள், அந்த காரியங்களை குறித்து நீங்கள் வெட்கமடைந்திருந்ததை அறிந்துள்ள நீங்கள் இங்கே வாருங்கள். நீங்கள் இப்பொழுது அவர்களை தேவனுடைய நியாயத்திற்பின் வெண்கல பலிபீடத்தின் மேல் வைத்து உங்களுடைய மன்னிப்பை கிறிஸ்துவே அதை உங்களுக்கு அளிக்கிறார் என்று அதை இப்பொழுதே ஏற்றுக்கொண்டு உங்களுடைய கரத்தை உயர்த்தி, நான் அதை இப்பொழுதே ஏற்றுக்கொள்கிறேன், அது போய்விட்டது, இந்நாள் முதற்கொண்டு நான் அதை மீண்டும் ஒருபோதும் செய்யவே மாட்டேன் என்று கூறி விசுவாசத்தினால் உங்களையே அந்த பலியாக அளிப்பீர்களா? நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென், ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த குழுவினரோடு வந்து சேர்ந்து கொள்ள விரும்புகிற எவரேனும் இன்னும் உண்டா? இந்த கட்டிடத்தில் சுகவீனமாய் இருக்கிற எவரேனும் இந்த நேரத்தில் ஜெபத்திற்காக நிற்கும்படி விரும்புகிறீர்களா? எழும்பி நில்லுங்கள். இங்குள்ள நீங்கள் ஒவ்வொருவருமே
ஏதாவது ஒரு நல்ல முழு சுவிசேஷ சபையின் ஒரு அங்கத்தினராக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் எவ்வாறு இல்லையாயின் அந்த விதமான ஒரு சபைக்கு செல்லுங்கள். நீங்கள் இங்கு அருகில் வசித்து வந்தால் உங்களால் முடிந்தால் இந்த சபைக்கு வாருங்கள். மேய்ப்பரை சந்தித்து ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அதன் பின்னர் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளாமல் இருந்தால் தேவன் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை அளித்து உங்களை நிரப்பி உங்களை மனவாட்டியின் ஒரு அங்கத்தினராக்க ஜெபியுங்கள். சகோதரர்களே, சுகவீனமாயிருக்கிற ஜனங்களை அங்கே பக்கத்தில் நோக்கி பாருங்கள். பிசாசு அந்த ஜனங்களை பிடித்து வைத்துக் கொள்ள முடியாது. இது கட்டவிழ்த்து விடப்பட்டுக் கொண்டிருக்கிற நேரமாய் உள்ளது. அல்லேலூயா! நீங்கள் அதை விசுவாசிக்கவில்லையா? அப்படியானால் நாம் நம்முடைய தலைகளை ஜெபத்திற்காக தாழ்த்துவோமாக. சுகவீனம் அடைந்து அங்கு நின்று கொண்டிருக்கிற ஜனங்களாகி நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய கரங்களை ஒருவர் இன்னொருவர் மீது வையுங்கள். இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். உங்களுடைய கரங்களை ஒருவர் மேல் ஒருவர் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நீங்கள் உங்களுக்காக ஜெபிக்காதீர்கள். நீங்கள் உங்களுடைய கரத்தை வைத்துள்ள அடுத்த நபருக்காக நீங்கள் ஜெபியுங்கள். ஏனென்றால் அவர்கள் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் இப்பொழுது ஒன்று சேர்ந்து ஒரு கிறிஸ்தவ சபையாக ஜெபிப்போமாக. கர்த்தராகிய இயேசுவே, நாங்கள் இன்றிரவு ஜெயத்திற்காக நன்றியுள்ளவர்களாய் இருக்கிறோம். ஆத்துமாக்கள் உம்மண்டை வருகின்றன. இப்பொழுது பிசாசு உம்முடைய ஆடுகளில் சிலவற்றை சுகவீனத்தால் கொண்டு போய் விட்டிருக்கிறான். நாங்கள் அவைகளை உரிமை கோரி திருப்பிக் கொண்டு வரும்படிக்கு வருகிறோம். ஒரு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாக இருக்கின்றபடியால் நாங்கள் பிசாசை கடிந்து கொண்டு, சாத்தானே, சுகவீனமான இந்த ஜனங்களை கட்டவிழ்த்து விடு. நாங்கள் உனக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளையிடுகிறோம், அதாவது அவர்கள் சுகமடைவார்களாக என்று கூறுகிறோம். வேதம் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்று கூறியுள்ளது. அது தேவனுடைய வாக்குத்தத்தமாய் உள்ளது. அது உண்மை என்பதை நாங்கள் அறிவோம். அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் குணமடைந்திருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் அதை விசுவாசிப்பீர்களேயானால் உங்களுடைய கரங்களை உயர்த்தி அவருக்கு துதி செலுத்துங்கள். ஆமென். சரி மேய்ப்பரே, இவை யாவும் உங்களுடையதாய் உள்ளன. சகோதரனே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றிரவு உங்களோடு இருப்பது மிகவும் அருமையாய் உள்ளது. தேவன் உங்களோடு இருப்பாராக. இங்குள்ள சகோதரரே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமுத்திரத்தை கரங்களில் கொண்டிருப்பவர், சமுத்திரத்தை கரங்களில்
சகல மணலையும் அளந்திருப்பவர். சகல மணலையும் அளந்திருப்பவர். ஓ ராஜாக்கள் தேசங்கள் பயந்து நடுங்கும். ராஜாக்கள் தேசங்கள் பயந்து நடுங்கும். சிருஷ்டிப்பு வீழ்ந்து துள்ளி சிருஷ்டிப்பும் எழுந்து துள்ளி குதிக்கும். இதோ கர்த்தர் சிங்காசனத்தில். இதோ கர்த்தர் சிங்காசனத்தில் ஓ வீற்றிருக்கிறார். வீற்றிருக்கிறார். சேவிக்க வாரி. சேவிக்க இதோ ராஜாவா. இதோ ராஜாவா. இணையில்லாதவரா. இணையில்லாதவரா. சிங்காசனத்தில். சிங்காசனம். ஓ இதோ கர்த்தர் சிங்காசனத்தில். இதோ கர்த்தர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். வீற்றிருக்கிறார். சேவிக்க வாரி. சேவிக்க வாரி. இதோ ராஜாவா. இதோ ராஜாவா. இணையில்லாதவரா. இணையராய் சிங்காசனத்தில். பாரமுள்ள ஆணிகளை கரங்களிலும் பாரமுள்ள ஆணிகளை கரங்களிலும் பாவமான மனுக்குலத்தின் பாரங்களையும் பாவமான மனுக்குலத்தின் பாரங்களையும் நித்தியமான தேவன் தன்னை தாழ்த்தி நித்தியமான தேவன் தன்னை தாழ்த்தி சுமந்தார். இயேசு என்னும் இரட்சகர் வெற்றி சிறந்தார். என்னும் இரட்சகர் வெற்றி சிறந்தார். Behold our God. Behold our God. Seated on his throne. Seated on his throne. Come let us adore. Come let us adore him. Behold our King. Behold our King. Oh, nothing can compare. Nothing can compare. Come let us adore him. Come let us adore him. Seated on his throne. Seated on his throne. Seated on his throne. Come let us adore. Let us adore him. Behold our King. Behold our King. Nothing can compare. Nothing can compare. Come let us Come adore. let us adore him. Take all the glory to yourself, Lord. Your mighty And angel. your Your mercy. Oh, praise you, praise you. For the blood of praises to you, my Lord. We give honor, praise, and thanks For your good for your goodness and your God. mercy. For your great it is, Lord. And love, good and shelter and close protection. From our heart we From our hearts we give you thanks. Thank you, Lord, for your servants. Oh, yes. Sent unto us and your mighty angels. for the blood of Christ. For the blood of Christ And the open book. and the We open give book. honor, praise, We and give honor, praise, and thanks. holy, holy. Holy, holy, holy. Are you Lord God Are you Lord, O God Almighty? We come into your presence. We come into your presence. honor, praise, and Giving thanks. honor, praise, and thanks. Oh, Father of all spirits. Father of all spirits, King of kings. King of kings, and you
தூதனையும் பலமுள்ள தூதனையும் கொண்டு புத்தகத்தையும் திறந்து புத்தகத்தையும் திறந்தீரே ஆட்டுக்குட்டிக்காய் நன்றி மறுஜன்ம பிறப்பை அளித்தீரே மறுஜன்ம பிறப்பை அளித்தீரே ஜெய தூபங்கள் செலுத்துகிறோம் ஜெயம் கொண்டு மீட்டீரே ஜெயம் கொண்டு மீட்டீரே ரத்தத்தினால் ஜெய கீதங்கள் செலுத்துகிறோம் அளவற்ற கிரியைகளுக்காய் நன்றி அன்று